பேரன்புமிக்க கோத்தகிரி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, கோத்தகிரியில் இயங்கி வருகின்ற அரசு மருத்துவமனை அது மருத்துவமனையாக இல்லை, மக்களை கொள்ளும் கொலைக்கூடமாக இருக்கிறது என்பதை கண்டித்து கோத்தகிரி பேரூராட்சியாக இருப்பதற்கே லாயக்கில்லை, இந்த லட்சணத்தில் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து கோத்தகிரியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை சீரமைப்பு செய்திடவும், கோத்தகிரியில் இயங்குகின்ற பேருந்துகளை சரியான பேருந்துகளாக இயக்கிடவும், அதை சரியான நேரத்திற்கு இயக்கிடவும் வலியுறுத்தி குன்னூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் துவங்குகிறது. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, மருத்துவமும் சரியில்லை, மருத்துவர்களும் சரியில்லை, மருத்துவமும் சரியில்லை, மருத்துவர்களும் சரியில்லை, கட்டடங்கள் மட்டும் மாறுது, மருத்துவ தரம் மாறவில்லை, மருத்துவ தரம் மாறவில்லை. நெஞ்சு வழியா கோவைக்கு போ, நெஞ்சு வழியா கோவைக்கு போ, பரிசோதிக்க ஊட்டிக்கு போ, வெள்ளை ஊடை போட்டுக்கொண்டு ஏழை எளிய மக்களை அவதூறாக பேசுகின்ற மருத்துவர்களையும் செவிலியர்களையும் பணி நீக்கம் செய், பணி நீக்கம் செய், பணி நீக்கம் செய், பணி நீக்கம் செய். அரசு ஊதியம் பெற்றுக்கொண்டு, அரசு ஊதியம் பெற்றுக்கொண்டு தனியாருக்கு மருத்துவம் பார்க்கும் மருத்துவர்களின் உரிமத்தை உடனடியாக ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். தனியாருக்கு மருத்துவம் பார்க்கும் மருத்துவர்களின் உரிமத்தை ரத்து செய், ரத்து செய். உயிர் விழைக்க ஓடி வந்தால், உயிர் விழைக்க ஓடி வந்தால் நீண்ட வரிசை காத்திருக்க பணி மருத்துவர் பணியில் இல்லை, பெயர் மட்டும் பலகையில் இருக்க மருத்துவர் மட்டும் ஆளை காணும், மருத்துவர் மட்டும் ஆளை காணும். கண்டுபிடிக்க காவல்துறையில், கண்டுபிடிக்க காவல்துறையில் புகாரெல்லாம் கொடுக்கவா, மருத்துவர்களை பாதுகாக்க, மருத்துவர்களை பாதுகாக்க சட்டம் இருக்கு, சட்டம் இருக்கு. மருத்துவன் பார்க்காத மருத்துவர்களை கண்டிக்க, மருத்துவர்களை கண்டிக்க சட்டம் இருக்கா, சட்டம் இருக்கா? தமிழக அரசே, தமிழக அரசே, பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, ஏழை எளிய மக்களை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. வாழ முடியாமல் தவிக்குது, வாக்கு வாங்கிய நீங்கள் எல்லாம் கொள்ளையடித்து சொகுசாக வாழ்றீங்க. மது பாட்டல் வைக்க, மது பாட்டல் வைத்திட ஏசியா, ஏசியா
இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு மக்களின் உயிரை காவு மக்களின் உயிரை காவு வாங்கும் மக்களின் உயிரை காவு வாங்கும் மருத்துவமனையை இழுத்து மூடு ஊராட்சிக்கு தகுதி இல்ல ஊராட்சிக்கு தகுதி இல்ல கோத்தகிரி இப்போ நகராட்சியா கோத்தகிரி இப்போ நகராட்சியா பேருந்து நிலைய மேற்கூரை இடிந்து விழ காத்திருக்க இடிந்து விழ காத்திருக்க சாலைகள் எல்லாம் குண்டும் குழிவாய் சாலைகள் எல்லாம் குண்டும் குழிவாய் நகராட்சியும் ஒதுக்கேடா நகராட்சியும் ஒதுக்கேடா 2 முறை புனரமைக்க 2 முறை புனரமைக்க ஆட்டைய போட்ட அமௌண்ட் எவ்வளவு ஆட்டைய போட்ட அமௌண்ட் எவ்வளவு திமுக அதிமுக கட்சிக்காரன் வேகம் இல்லை கமிஷன் அடிக்க கமிஷன் அடிக்க முன்னாள் பேரூராட்சி தலைவரின் கக்கூசு வீட்டு கழிவறை லட்சக்கணக்கில் செலவு செய்து கட்ட முடியுது செலவு செய்து கட்ட முடியுது அப்பாவி மக்களின் வரி பணத்தை வீணாய் போகுது வீணாய் போகுது ஓட்ட ஒருத்த இஎம்பி தலைக்கு ஓட்ட ஒருத்த இஎம்பி தலைக்கு பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் ஓடுகின்ற அரசு பஸ்ஸுக்கு சக்கரத்தை காணோம் சக்கரத்தை காணோம் நட்டு போல்டு கிரீஸ் டப்பா நட்டு போல்டு கிரீஸ் டப்பா எல்லாத்தையும் ஊழலே எல்லாத்தையும் ஊழலே நம்புங்க நம்புங்க இதான் திராவிட மாடலு நம்புங்க நம்புங்க இதுக்கு பேரு திராவிட மாடலு பேருந்துக்கு கதவு போட்டு பேருந்துக்கு கதவு போட்டு பாதுகாப்பு பாதுகாப்பு என்று சொல்லி கூப்பாடு போடு திராவிட மாடல் அரசே திராவிட மாடல் அரசே சக்கரம் பேருந்து ஓடுது பேருந்துகள் பாதியில நிக்குது பார் வேலைக்கு போகும் கூலிகள் எல்லாம் பள்ளிக்கு போகும் மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கு போகும் மாணவர்கள் எல்லாம் அவதியுற்று நடைபயணம் போகிறாங்க விடியல் பெண்களுக்கு விடியல் பயணம் பெண்களுக்கு விடியல் பயணம் ஆண்களுக்கு சாராய கடை கொலை கொள்ளை நாடாட்சி இதுக்கு பேரு திராவிட மாடல் அரசு வெட்கக்கேடு வெட்கக்கேடு தமிழ்நாட்டு மக்களுக்கு வெட்கக்கேடு வெட்கக்கேடு அன்பார்ந்த கோத்தகிரி வாழ் பொதுமக்களே, இங்கே தோற்பது முழக்கமல்ல. கோத்தகிரியில் வாழக்கூடிய மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள். இந்த சிக்கல்களை திமுகவோ அதிமுகவோ பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ பேசுமா என்றால் பேசாது. ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம்
கட்டிங் கமிஷன் போது, அதனால பேச மாட்டாங்க. இதை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல செயலாளர் அருமை சகோதரர் சரவணன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். பேரறிவிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய கோத்தகிரி பகுதி வாழ் பொதுமக்களுக்கும், இந்த பகுதியில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் வியாபார பெருங்குடி மக்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் கோத்தகிரி நகராட்சி பகுதியில் மக்கள் படும் அல்லல்கள் குறித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கின்றோம். இந்த மனித சமூகத்தின் முதல் தேவையாக இருக்கக்கூடிய மருத்துவம் கோத்தகிரி பகுதியில் காலம் காலமாக இந்த பகுதி மக்கள் தனது மருத்துவ தேவைக்கு அரசு மருத்துவமனையை அணுகினால் அதற்கான எந்த தீர்வும் இல்லை. அரசு மருத்துவர்கள் தங்களது பெயரை பயன்படுத்தி தனியார் மருத்துவமனை போல் தங்களுக்கு ஒரு கிளினிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சமூகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக இருக்கக்கூடிய பகுதி கோத்தகிரி பகுதி. இந்த பகுதியில் நமது மக்கள், நமது ஆண்கள் குறிப்பாக சாராயத்திற்கு முழுவதும் விலை போயுள்ளார்கள். இவர்கள் தினமும் மது அருந்தி விட்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது தன் பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அந்த தாய் விடிய விடிய படும் துயரங்கள் சொல்லில் அடங்காது. விடிந்த பின்பு எப்படியாவது அரசு மருத்துவமனைக்கு ஓடி சென்று தனது பிள்ளையை மருத்துவமனையில் காட்டினால் அங்கு மருத்துவர்கள் இல்லை. கட்டிடம் பெரிதாக இருக்கிறது, அது திட்டம், கொள்ளையடிக்கப்பட்ட திட்டமாகத்தான் தெரிகிறது கட்டிடம். எமது பிள்ளைகள் விடிய விடிய தனது உடல்நிலை சோர்வால், தனது தாயின் மனநிலையில் எவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டு காலையில் வருகிறார்கள். வந்தால் அரசு மருத்துவமனையில் அவர்கள் புறக்கணிக்கப்படுவது மிகுந்த வேதனை தருகிறது. இந்த மனித சமூகத்தில் கடவுளுக்கு அடுத்தபடியாக நாம் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக மருத்துவர் இருக்கிறார். அரசு மருத்துவர்கள் எங்களது இந்த பகுதி மக்களின் மீது காட்டக்கூடிய தன்மையில்லா செயல்களை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரும்பகுதியாக நாங்கள் பேச இருக்கிறோம். பல லட்சங்கள் செலவு செய்து இந்த பகுதியில் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது, கட்டிடமாக நிற்கிறது நம் கண் முன்னே. ஆனால் மருத்துவத்திற்காக நாம் மருத்துவமனைக்கு சென்றோமே ஆனால் நெஞ்சு வழியா நேர பயணத்திற்கு போய் தவிர்க்க முடியாத ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு நோய் தொற்றா செக்கப்புக்கு ஊட்டிக்கு போயிரு. அப்ப இந்த கட்டிடம் எதற்காக மக்களின், அதாவது நமது வரிப்பணத்தில் கட்டப்பட்டது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைய இளைய தலைமுறை பிள்ளைகள் நம் சமூகத்தில் நம் கண் முன்னே ஒவ்வொருவரும் பாருங்க. நம்ம கிராமத்தில் நாம் சென்று பார்த்தோமே ஆனால் 22-25 வயதிற்குள் இருக்கக்கூடிய இளைஞன், அவன் முகத்தில் அந்த சாராய சோடோடு காணப்படுகிறான். முகத்தை பார்த்தாலே தெரியும். அந்த முகத்தில் இவன் ஒரு இளைஞனா, இவனை நம்பி இந்த எதிர்கால சமூகம் எதை சந்திக்க போகிறது, இவனை நம்பி நாம் எப்படி இவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைப்பது என்று பெற்றோர்களின் நிலை இருக்கிறது. பெற்ற தாய் தனது கணவன் வருவதற்கு முன்னே பிள்ளைகளை உறங்க வைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு இந்த சமூகத்தில் சரியாக இல்லை. பெற்ற பிள்ளை தனது தந்தை என்று கூப்பிட முடியாத அளவிற்கு இந்த சாராயம் நம் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வாக நாம் காணப்படுவது என்றால் இந்த திராவிட மாடல் அரசை நாம் முற்று முழுவதுமாக புறக்கணித்து இந்த சமூகத்தின் நல்ல ஆற்றல் மிக்க தலைவராக இருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்களை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026ஆம் ஆண்டிற்கான முதல்வராக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு சிந்தனையற்ற சமூகத்தில் ஓர் நடிகரை நாம் அவரை நடிகன் என்று மட்டும் பார்க்காமல், ஒரு நடிகன் நல்ல கருத்துக்களை விதைத்தால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். கருத்தும் இல்லை அங்கு ஒன்று, எந்த தேவையான மனிதனுக்கு தேவையான ஒரு வாய் சொல்லும் இல்லை. அரிதாரம் பூசிக்கொண்ட ஒருவனை நாம் தலைவனாக அடையாளம் கண்டுகொண்டு ஒரு கூட்டத்தில்
இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல, ஒரு உலக வரலாற்று சூழலில் ஒரு நடிகனை பார்க்க சென்று கூட்டத்தில் உயிரை விட்டது பேரவலம் இந்த தமிழ் சமூகத்திற்கு. எனவே எதிர்கால தலைமுறை பிள்ளைகள், நீங்கள் அரசியலில் மேம்பட்டு அரசியல் என்றால் என்ன, அரசியல் எதன் தேவை என்பதை நாம் உணர்ந்து உங்களுடைய வாக்குகளை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் விவசாய சின்னத்தில் நீங்கள் பதிவு செய்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பேருந்து நிலையம், நமது கோத்தகிரி பேருந்து நிலையம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றுதான். நம் காலம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். மழை காலங்களில் குடையோடு தான் நாங்க நிக்க முடியும். அந்த சுவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் எப்பொழுது இடிந்து விழும். அது எப்பயும் ஒரு பேரவலம் பேராபத்து நடந்த பிறகுதான் நாம் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். யாராவது ஒருத்தர் சாவணும், செத்த பிறகு அதை ஒரு கவனம் கொள்வாங்க, அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். பேருந்துகளுக்குள்ளும் குடைபிடிக்க வேண்டிய அவலம். அதே போல நீலகிரி மலை மாவட்டத்தில் பேருந்துகள் என்பது மிகவும் சிறப்பாக செயல்பட வேண்டும். ஏன்னா இது ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட மிக டீலா, அதாவது ரொம்ப இறக்கம் கொண்ட பாதையில் நாம் பயணிக்கின்றோம். நீலகிரி மாவட்டத்தில் ரீபோல்ட், அதாவது இரண்டாம் முறை அதே பழைய டயரை சரி செய்து போடக்கூடிய செயலை இந்த நிர்வாகம் செய்யக்கூடாது. ஆனால் இங்கு ஓடக்கூடிய ஒவ்வொரு பேருந்துகளும் ரீபோல்ட் என்ற டயரை தான் போட்டு போறாங்க. இது எக்காரணம் கொண்டும் மலைப்பகுதியில் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் கேட்டுட்டு, இந்த பேருந்துகள் எல்லாம் புது சட்டை போட்டு அனுப்புறாங்க. உள்ளுக்குள்ள எல்லாம் பழைய பொருள் தான். இந்த பேருந்து எல்லாம் கண்டமாய் எல்லாம் வீச வேண்டிய பேருந்து. இதில் யார் நாம் பேருந்துல பயணிக்கிறோம்னா, இன்றைய காலகட்டங்களில் அடிப்படையில் நாம் பொருளாதாரத்தில் காலம் காலமாக உழைத்து மாடாய் தேய்ந்து இந்த நிலப்பரப்புகளில் இருக்கும் டீ தோட்டங்களில் வேலை செய்யக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் மட்டும்தான் பேருந்தை பயன்படுத்துகிறோம். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அன்னாடும் காட்சிகள் தான் இதை பயன்படுத்துகிறோம். ஒருவரும் கேள்வி கேட்பது இல்லை. அதே போல பேருந்துகளில் மது அருந்துவிட்டு யாரும் ஏற்றக்கூடாது என்று நாங்கள் இந்த மாவட்ட ஆட்சியரை அணுகி கடிதம் கொடுக்க இருக்கிறோம். மது அருந்துவிட்டு பேருந்தில் ஏறுபவர்களால் அந்த பகுதியில் பெண்கள் படும் பாடுகள்லாம் மிகப்பெரிய கொடுமை. நம்ம பிள்ளைகளே அந்த பேருந்தில் ஏறி செல்லும் பொழுது மது குடித்து விட்டு அவன் தன் நிலை மறந்து நம்ம பெண்கள் மீது சாய்வதும் கையை போடுவது போன்ற பேரவலங்கள் இந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கோத்தகிரி பேரூராட்சியாக இருந்த நகராட்சியாக உயர்த்தப்பட்டிருப்பதை நாம் சற்றளவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்றால் இது பேரூராட்சிக்கே தேவையான போதுமான சலுகைகள் இங்கு செய்யப்படவில்லை, மக்களின் தேவைகள் பூர்த்திப்படவும் இல்லை. அதே போல இந்த கழிவுநீர், இந்த பேருந்து நிலையத்தில் போனீங்கன்னா தெரியும், அந்த கழிவறையெல்லாம் மனிதன் போகவே முடியாது. நம்ம சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஐயா நம்ம ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு முறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுமை இருக்க திமுக உறவுகள் பொறுப்பாளர்கள் ஒரு முறை கூட்டிட்டு போயிட்டு, ஐயா வாங்க இதுக்குள்ள ஒரே ஒரு முறை நீங்க சிறுநீர் கழிச்சுட்டு வாங்க அப்படின்னு நீங்க சொல்லி ஒரு முறை கூட்டிட்டு போங்க. பொதுமக்கள், அதாவது என்னன்னா சொல்றேன்னா, நோய் தொற்று எப்படி ஒரு குழந்தை கூட சின்ன குழந்தை கூட உள்ள போய் கழிவறையில் செல்ல வேண்டிய தேவை இருக்கு. பெண்களுக்கும் அதே போலதான். ஒவ்வொருவரும் சமூக பொறுப்பை உணர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் வாக்களித்து எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு உங்களது அரசியல் பயணத்தை தொடர வேண்டும் என்றால், இந்த நாடும் நமது வீடும் நலம் பெற வேண்டும் என்றால், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வழங்கியிருக்கின்ற விவசாய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேரன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை மண்டல ஒருங்கிணைப்பாளர் திருமதி திலகவதி தமிழ்தாசன் அவர்களை பேச அழைக்கிறேன். கிழங்கெங்கே தமிழர் நலன், அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்ற வரிகளுக்கு இணங்க தமிழன் செல்லும் இடமெல்லாம் போராட்டம் ஊர்வலமாகவே காட்சியளிக்கிறது. இங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் புரட்சிகர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரும். கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அன்று எல்லா உறவுகளோடும் இணைஞ்சு ஸ்னேகா என்ற பொண்ணுக்கு திருமணம் செய்து வச்சு எல்லாரும் மனநிறைவோட மகிழ்ச்சியோட அந்த பொண்ணை அனுப்பி வச்சோம். ஆனா 2025 அதே
இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நாம கண்ணீர் அஞ்சலி செலுத்த வேண்டிய அவல நிலை. அந்த பொண்ணுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் ஒரு நிமிடம் நம்முடைய கட்சி சார்ந்தும் நம் இனம் சார்ந்தும் மௌனம் செலுத்துவோம். மௌனம் கலையட்டும். இந்த மண்ணுக்காகவும் எம் இனத்துக்காகவும் மொழிக்காகவும் மண்ணில் இன்னுயிர் இந்த எம் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கங்கள். இங்க எதுக்காக போராடுறோம், யாருக்காக போராடுறோம், ஏன் இப்படி வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நின்று கத்துறோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வேடிக்கையா தான் இருக்கும். இங்க வேடிக்கை பாக்குறவங்களுக்காகவே தான் இங்க பேச வேண்டியது இருக்கு. இங்க நிக்கிறவங்களுக்காக நாங்க பேச வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமானவங்க. நம்ம இங்க போராட வேண்டிய தேவையோ அவசியமோ எப்பவுமே இருந்திருக்காது. காரணம் என்னன்னா, ஒரு நல்ல தலைவன் இல்லாத நாடும் ஒரு நல்ல தகப்பன் இல்லாத குடும்பமும் நாசமாதான் போகும். நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அதே போலதான் போராடாத இனமும் ஓடாத மானும் ஒரு நாளும் உருப்பட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு தகவலை நான் இங்க ஆணித்தரமா பதிவு பண்ணணும். என்னன்னா, எல்லாரும் இங்க பேசணவங்க, எல்லாரும் இங்க வேடிக்கை பார்க்கறவங்க எல்லாருமே பெருமையோட சொல்றீங்க திராவிட மாடல் அரசு. கேட்கறதுக்கே ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு. இந்த திராவிட மாடல் அரசு அப்படிங்கறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? முதல்ல திராவிடம் அது வந்தாலே இங்க மாடல் மாடலா போராட்டம், மாடல் மாடலா கொலை எப்படி செய்யறது, மாடல் மாடலா கொலை அடிக்கிறது. இதுதான் இந்த திராவிட மாடல் அரசுக்கான அர்த்தம். தெரியலன்னா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. உங்க தலைமைக்கு போய் தகவல் சொல்லுங்க. ஏன் நம்ம இவ்வளவு போராட வேண்டியது இருக்கிறது? எதுக்காக போராடணும்? நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே போராட்டங்களமா தான் இருக்கு. தொட்ட எல்லாத்துக்குமே போராடணும். பஸ்ஸுக்காக போராடுறோம், வேலைக்காக போராடுறோம், வாழ்ற வாழ்க்கைக்காக போராடுறோம், ஒரு மருத்துவமனைக்காக போராடுறோம், மருத்துவம் பார்க்கறதுக்காக போராடுறோம், மதுபானை கடையை உடைக்க சொல்லி போராடுறோம், மதுபானங்களை ஒழிக்க சொல்லி போராடுறோம், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு போராடுறோம். எதுக்கு போராடாம என்ன இங்க நடக்குது? அப்போ இங்க நடக்கின்ற ஆட்சி சரியில்லை, அரசு சரியில்லை. எல்லாமே சரியா இருந்தா எல்லாமே மக்களுக்கு சரியா போய் சேரும். எதுவுமே சரியா கிடைக்கலன்ற நேரத்துலதான் எங்களோட தேவைகளுக்காக நாங்க எல்லாத்துக்கும் போராட வேண்டிய நிர்பந்தமும் சூழ்நிலையும் ஏற்படுது. ஒரு பொண்ணை வந்து சாவு கொடுத்துட்டு இங்க வந்து ஒரு குடும்பமே கண்ணீரோட கதறி நிக்குது. இதுக்கு யார் காரணம்? தெரியும், அரசுக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தும் என்ன பிரயோஜனம்? யாரும் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. இங்க சட்டம் எல்லாமே மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் கூட கிடையாது. மக்களுக்கான நீதியும் கிடையாது. காரணம் என்னன்னா, அரசு சுரைதார்ந்த எல்லாத்துக்குமே அந்த துறை சார்ந்த நபர்களை பாதுகாக்கதான் இங்க சட்டம் இருக்கே தவிர இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு சட்டம் கூட கிடையாது. அதை பேசுவதற்கு இங்க நாதியம் கிடையாது. அதுதான் உண்மை. எல்லாமே சரியா இருந்து நீதியும் சட்டமும் சரியா இருந்திருந்தா அன்றைக்கு இந்த பெண்ணுக்கு அவநிலை நடக்கும் போது நடத்தினீர் யார்? அதுக்கு யார் காரணம்? உடனே அவன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. ஏன் எடுக்கல? சட்டம் ஒரு சாதகமா இருக்கு, அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த பிரச்சனை நடந்த உடனே என்கிட்ட சொல்லும் போது என்னை எல்லாரும் கூப்பிட்டு சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க எதுவும் போய் பேசக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா சட்டம் எல்லாமே அரசு மருத்துவத்துறை சார்ந்து இருக்குதுன்னு. அரசு மருத்துவமனை மட்டும் இல்ல, அரசு சார்ந்த எல்லா துறைகளுக்குமே சட்டம் மட்டும்தான் இருக்கு. ஓட்டு போட்ட மக்களுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. நீதி, நியாயம், நல்லது, கெட்டது எதுவுமே கிடையாது. யாரும் எதையும் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. காவல்துறை அடிச்சு கொண்டா கேள்வி இல்ல, மருத்துவமனையில கொலை நடந்தா கேள்வி இல்ல, அரசு
நீங்க வழக்கு போடுங்க. உங்க சட்டத்தை வச்சு நீங்க எவ்வளவு அடக்குமுறை செலுத்த முடியுமோ செலுத்துங்க, நாங்க வேணாம்னு சொல்லுவேன். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட குடும்பத்துல இப்படியான ஒரு அவல நிலை வந்தால் நீங்க என்ன செய்வீங்க? கையாட்டி நீங்க வேடிக்கை பார்ப்பீங்களா? கேள்வி கேட்க மாட்டீங்களா? பேச மாட்டீங்களா? அப்போ இங்க எதுக்குமே இல்லாம உழைக்கிற மக்களுக்கு சாதாரண உழைச்சி வாழ்ற அன்னாட காட்சிகளுக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் பேசாம பொத்திக்கிட்டு போயிடணும். எவனையும் கேள்வி கேட்க கூடாது. என்னையா உங்க சட்டம்? என்ன நியாயம்? யார் கேள்வி கேட்பா? யார் கேள்வி கேட்பா? உங்களை யாருமே கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காக தான் சட்டத்தையும் நீதியும் உங்க சட்ட பாக்கெட்ல வச்சுக்கிறீங்க. ஓட்டு போட்டவன் கேள்வி கேட்க கூடாது, ஓட்டுரிமை இருக்கிறவன் கேள்வி கேட்க கூடாது, பெண்களுக்கு பிரச்சனை வந்தா கேள்வி கேட்க கூடாது, போராட்டம் பண்ணா வழக்கு எல்லாம் போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. எப்படி? அப்ப எங்களுக்கு பிரச்சனை வந்தா நாங்க யார்கிட்ட போறது? பிரச்சனைன்னு வரும்போது காவல்துறைக்கு போனா அடிச்சு கொண்டுறீங்க, உடம்பு சரியில்லை மருத்துவமனைக்கு போனா ஊசி போட்டு கொண்டுறீங்க, வேற ஏதாவது தேவை நாங்க போராட்டம் பண்ணா வழக்கு போடுறீங்க, கைது பண்றீங்க. எப்படி? வீட்டை விட்டு வெளியில வந்து வீட்டுக்குள்ள போய் சேர்ற வரைக்கும் எங்களோட எந்த விதமான உயிருக்கும் உத்தரவாதமே இல்லாத ஒரு வாழ்க்கை சூழல் தான் இன்னைக்கு நிலைமை. இன்னைக்கு இப்ப பேசிட்டு இருக்கோம், அடுத்து நாங்க வீட்டுக்கு எப்படி போவோம்னு எங்களுக்கே தெரியாது. உயிரோட போவோமா, பணமா போவோமா, இல்ல யாராவது அடிச்சு கொள்ளுவாங்களா, இல்ல ஏதாவது வண்டி அடிச்சு கொள்ளுமா, ஒண்ணுமே தெரியாது. பேருந்து நம்பி பேருந்துல ஏற முடியாது, நேரத்துக்கு பேருந்து வராது. ஏன்னு கேள்வி வரும், வடிவர சொன்னதான் வரும், ஆனா வராது. மக்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? நீங்க சொல்றீங்களே எல்லாம் சரியா நடக்குது, எல்லாம் முறையா நடக்குது. அப்படி நடந்திருந்தா கோவை இப்ப சமீபத்துல கோவையில ஒரு காருக்குள்ள உட்கார்ந்து இருந்த ஒரு பொண்ணு மானபங்கப்படுத்தி நாசம் பண்ணி கொண்டு போய் மருத்துவமனையில போட்டீங்க. ஆனா அத்தனை ஆண்டு காலமாக ஒரு முறையற்ற ஒரு சாராய கடை நடத்திட்டு இருக்காங்களே, உங்களோட உளவுத்துறைக்கு அது தெரியாதா? தெரிஞ்சவங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் இது கேட்க முடியாது? உங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாது, எதை பத்தியும் நீங்க பேசிடக்கூடாது, எதை பத்தியும் கேட்டக்கூடாது. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குது அப்படின்னு சொல்ற நீங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருந்த இடத்துலதான் பெண்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க, பெண்கள் கொல்லப்படுறாங்க, காவல் நிலையத்தில் அடித்து கொலை நடக்குது, மருத்துவமனையில இப்படியான சீர்கேடு நடக்குது. மருத்துவ துறையில வந்து ஒரு மணி நேரம் இல்ல, ஒரு நாள் முழுக்க நீங்க காத்திருந்தாலும் அங்க முறையான சிகிச்சை நமக்கு கிடைக்குமா என்ற அச்சத்தோடையும் பயத்தோடையுமே நம்ம அதாவது உடல்நிலை சரியில்லைன்னு மருத்துவமனைக்கு போறது பெரிய விஷயம் இல்ல, அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு உயிரோடு திரும்பி வருவோமா அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கு இன்னைக்கு. நீங்க ஒரு கூட்டம் போட்டு ஒரு தகவலை நாங்க இங்க பதிவு பண்றோம், நின்று வேடிக்கை பாக்குறீங்க. நீங்களும் அந்த மருத்துவமனைக்கு தான் போகணும், மருத்துவமனைக்கு அங்கதான் போகணும். உங்களோட நிலைமை இதுதான். நீங்க வேடிக்கை பார்க்கறதுனால எல்லாம் நாளைக்கு எதையுமே சாதிக்க முடியாது, எதையுமே பேசிட முடியாது, சரியா? ஆனா எங்க என்ன தவறு நடந்தாலும் தயவு செஞ்சு நாங்க அந்த கட்சியில இருக்கோம், இந்த கட்சியில இருக்கோம், நாங்க பெரிய ஆளு, நாங்க சின்ன ஆளு, ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு பின்னாடி இருக்கு, அரசு இருக்குது, அரசியல் பலம் இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்குது, தயவு செஞ்சு நினைக்காதீங்க. தப்பு செய்யற இடத்துல யாரா இருந்தாலும் தட்டி கேட்க பழகுங்க. ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு பிரச்சனை எங்களோட தலைவர் வருவாரு, எங்களை தட்டி கேட்க வேலையில வருவாரு, எங்களை தட்டி கேட்க சூழலில வருவாரு சொல்றீங்கல்ல, உங்க பிரச்சனை நீங்க தான் பேசணும், யாரும் பேச மாட்டாங்க. இவ்வளவு பேசுறீங்க, ஓட்டு போட்ட உங்க அரசு கிட்ட போய் கேளுங்க, எங்க ஊர்ல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, உனக்கு தான் ஏன் ஓட்டு போட்டோம், உன்னதான் முதலமைச்சர் ஆக்கி உட்கார வச்சிருக்கோம், இவ்வளவு பிரச்சனை இருக்கு, வந்து முடிச்சு போடல, உங்களுக்கு கேட்கறதுக்கு திராணி இருக்கா, தைரியம் இருக்கா? இல்லையே. கேள்வி கேட்டா நீங்க வழக்கு போடுங்கன்னா போடுங்க, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க ஒன்னத்துக்குமே வாழ்றதுக்கு தகுதியே இல்லாம வாழ்றதை விட உங்ககிட்ட போராடி சாகிறதே மேலே அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். எப்படி வாழ்றது? வாழ்றதுக்கு ஒரு மனுஷன் இந்த மண்ணில வாழ்றதுக்கான 1% தகுதியாவது இருக்கா? ஒரு சதவீதம் என்ன தேவையானவோ எல்லாம் இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு சாயங்காலம் வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் ஒவ்வொரு நாளும் போராட வேண்டியது இருக்கு. பள்ளிக்கு போன குழந்தை வீட்டுக்கு வருமா, வேலைக்கு போன புருஷன் வீட்டுக்கு வருவானா, வேலைக்கு போன பொண்ணாட்டி நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேருவாங்க, வேலைக்கு போன அப்பா வருவானா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் வேதனையோடையே காத்திருக்க வேண்டிய ஒரு அவல நிலை இங்கதான் இருக்கு. எப்படி எப்படி
நேரத்துல சரியான மருத்துவம் அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருந்தா இன்னைக்கு இப்படியான ஒரு நிலைமை வந்திருக்காது. வந்திருக்குமா? அந்த பொண்ணு ஒரு பெத்த தாயும் தகப்பனும் பக்கத்துல இருக்கும் போது துடிச்சு செத்து இருக்காங்க ஒரு மருத்துவமனையில. இந்த ஒரு தனியார் மருத்துவமனையில இப்படி நடந்திருந்தா இந்நேரம் ஊரே கூடி தேர் இழுத்திருப்பாங்க. ஐயா, தனியார் மருத்துவமனையில இப்படியான ஒரு பிரச்சனை நடந்துருச்சா, அந்த மருத்துவமனை அடிங்க, மருத்துவரை போய் கேள்வி கேளுங்க. ஏன் அந்த அரசு மருத்துவமனையில செய்ய முடியல? ஏன் கேள்வி கேட்க முடியல? ஒரு கைபேசியை பார்த்துக்கிட்டு ஒரு நோயாளிக்கு மருத்துவம் பார்க்கிறாரு அரசு மருத்துவமனையில. ஒரு பொண்ணு வயிற்று வலின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் உட்காந்து தேநீர் குடிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் போய் கேட்கிறாரு, ஐயா அந்த பொண்ணு வயிற்று வலியெல்லாம் துடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க. யாராவது ஒருத்தர் போய், ஏங்க நீங்க அரசு மருத்துவமனையில வேலை பார்க்கறாங்க, நாங்க தேநீர் கூட குடிக்க கூடாது, நீங்க தேநீரை குடிங்க, வேற ஏதாவது குடிங்க, எங்களுக்கு அது தேவையில்லை. ஆனா மருத்துவமனையில ஒரு பொண்ணு மருத்துவத்துக்காக வந்து கிடக்கும் போது நீங்க அவளை கவனிக்காம உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களே நீ கேள்வி கேட்டதுக்காக அவரை உடனே புகார் கொடுத்து காவல் நிலையத்துல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. எங்களை வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க. என்னங்க இந்த வேலை செய்ய விடாம? கண்ணு முன்னாடி ஒரு அசிங்கம் நடக்குது, கண்ணு முன்னாடி ஒரு அவலம் நடக்குது, யாருமே கேள்வி கேட்க கூடாதுன்னா, நீங்க என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா, எது நடந்தாலும் கண்டுக்காம போயிடணும்னா எப்படி? அப்போ நீங்க தவறே நடக்காம எதுவுமே நடக்காம எல்லாத்தையும் நீங்க சரியா வச்சீங்கன்னா யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்லன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. இங்க சட்டம் சரியில்லை, காவல்துறை சரியில்லை, மருத்துவம் சரியில்லை, அரசு சரியில்லை, அரசியல் சரியில்லை, காலங்காலமா இப்படி சொல்லிட்டே வரோம். இதெல்லாம் சரியாதான் இருக்கு, நாம தான் சரியா இல்ல. காரணம் என்னன்னா, இதெல்லாம் தேர்வு செய்யறதுக்கு நாம தான் ஓட்டுன்ற ஒண்ண போட்டு நோட்டை வாங்கி கோட்டை போட்டு எல்லாத்தையும் கோட்டைக்கு அனுப்புறோம். கோட்டையில உட்காந்துக்கிட்டு அவர் ஆட்டி வைக்கிறாரு, இவங்க ஆடுறாங்க, அவ்வளவுதான். இவங்களெல்லாம் யாருமே குறை சொல்லவே முடியாது, யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க செய்யறோம், அவங்க சொல்றத நாங்க கேட்கிறோம், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு எந்த பதிலுமே கிடையாது. இந்த இறந்து போன இந்த பொண்ணுக்கு சரியான நீதிய சரியான நேரத்துல இந்த அரசு வழங்கணும். அது வழங்கல அப்படின்னா வழங்குறதுக்கான என்ன வேலையோ அதை நாம் தமிழர் கட்சி நிச்சயமா முன்னெடுக்கும். எடுக்காம போகாது, வழக்கு போடுவோம், எல்லா வேலைகளையும் நாங்க செய்வோம். அந்த செத்து போன பொண்ணுக்கு சரியான நியாயமும் நீதியும் கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராட்ட களத்துல நிற்போம். அந்த இறந்து போன குடும்பத்துக்கு எப்போது காவலா நாங்க நிற்போம். எங்க எந்த பிரச்சனை நடக்கலங்க, உங்களுக்கான பிரச்சனை, உங்களுக்கான உரிமையை கேளுங்க, உங்களுக்கான உரிமையை பேசுங்க. நீங்க பேசாத வரைக்கும் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, எந்த நியாயமும் கிடைக்காது. எனவே எல்லாருமே அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்க நினைக்காம எல்லாத்துக்கான தேவையும் எல்லாத்துக்கான பிரச்சனையும் எல்லாரும் கையில் எடுங்க. எல்லாரும் உரிமை, எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. உங்களுக்கான தேவையை கேட்கறதுக்கு உங்க எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. யாரும் இதை செய்யக்கூடாது, இதை நீங்க கேட்க கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க பேசாத வரைக்கும் கேட்காத வரைக்கும் ஒரு நாள் ஒன்னா நீங்க சாகணும், ஒன்னா நீங்க நல்லா வாழ்றதுக்கு போராடணும், இல்லன்னா நீங்க நல்லா வாழணும், எதிர்த்து கேள்வி கேட்கணும். ரெண்டே ஆப்ஷன் தான். இதை வெட்டிங்கன்னா வேற வழியே இல்லை. இவன் நாங்க பேசுறோம் நீங்க பேச மாட்டோம் அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. தேவை என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. தேவை கிடைக்கலன்னா கிடைக்கிற வரைக்கும் போராடுங்க. 2026 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க கேட்க வரல. நல்லா வாழணும்னா ஓட்டு போடுங்க, நாசமா போனோம்னா திருட்டு திமுகவை தேர்ந்தெடுங்க. வாழட்டும் புரட்சி, வெல்லட்டும் தமிழ், இனம் ஒன்றாவோம், வாழ்ந்தே தீர்வோம், வென்றெடுப்போம், தமிழர் மீட்போம், இனம் வெற்றி போருக்காக போராடுவோம், நாம் தமிழராய் இணைவோம். அடுத்தபடியாக கண்டன ஆர்ப்பாட்டத்தின் சிறப்புரை அண்ணன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சா தமிழ்தாசன் அவர்கள். கோத்தகிரியில் எவரும் பேசாத அரசியல், எவரும் முன்வைக்காத கோரிக்கை. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி இந்த கோரிக்கையை முன்வைத்து போராடுகிறது.
நாளை இதோடு நிறுத்தி விடுவோம் என்று யாரும் எண்ணிவிடாதீர்கள். எங்களுக்கு கூட்டணி கட்சி இலக்கணம் இல்லை. போராட்டங்களை காரணம் காட்டி தேர்தல் நேரத்தில் பெறக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தொகை பெறுவதற்கான தேவையில்லை. ஆளுகின்ற கட்சி வழங்கக்கூடிய நிதியை நிறுத்திவிடும். அதனால் நாங்கள் பேருக்காக போராடுகிறோம் என்று நாங்கள் போராட முன்வரவில்லை. அல்லது இந்த தொகுதியில் எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், எத்தனை கிளைகள் இருக்கிறது, எத்தனை பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் என்று கூட்டணி கட்சியிடம் பேரம் பேச வேண்டிய அவசியமும் தேவையும் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. இந்த தேவையெல்லாம் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய தேவை என்ன? மக்கள் இந்த நிலத்தில் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்கிற தேவையை தவிர தன் தேவை என்று எதுவும் எங்களுக்கு இல்லை. அதனால உறக்க சொல்லுவோம், நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் 2009 அண்ணன் ராசா அவர்கள் இந்த தொகுதியில் போட்டி போடலன்னா பல பேர் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னமும் அதான் செஞ்சிட்டு இருக்காங்க, வேற கதை. ஆனால் இன்றைக்கும் மக்கள் பிரச்சனையை பேசுகின்றோம் என்ற போர்வையில் கூட்டணியில் இருந்து கொண்டே நாங்கள் பேசுகிறோம். கூட்டணியை நாங்கள் சுட்டுகிறோம் அல்லது சுட்டி காட்டுகிறோம் என்கிற பெயரில் தான் ஆர்ப்பாட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் நடக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு இதே மாவட்டத்தில் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓவேலி திறந்தவெளி சிறை கூடமா என்கிற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடத்துது. இந்த பொதுக்கூட்டத்தை திமுக நடத்துமா? எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக நடத்துமா? அல்லது மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நடத்துமா? அல்லது மத்தியில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நடத்துமா? அல்லது உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று சொல்லக்கூடிய இடது வலது கம்யூனிஸ்ட் பேசுமா? என்றால் இல்லை. அப்ப யார் பேசுகிறார்கள் என்றால் யார் பேசுகிறார்கள் என்றால் நாம் தமிழர் கட்சி பேசுகிறது. நாம் தமிழர் கட்சி இறுதி வரை பேசும். நாம் தமிழர் கட்சி உறுதியாக நிற்கும். நாம் தமிழர் கட்சி உறுதியாக அதை பேசும். வெற்றி பெற்று தரும் என்கிற அந்த நம்பிக்கையை மக்களிடத்தில் நாங்கள் காண்கிறோம். இன்றைக்கு கோத்தகிரியினுடைய சிக்கல்கள், கோத்தகிரியில் இயங்கக்கூடிய அரசு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அந்த மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய செவிலியர்கள், அந்த மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மிக சாதாரண நோயாளிகளை எப்படி பார்க்கிறார்கள், அணுகுகிறார்கள் என்பதுதான கேள்வி. உங்களுக்கு நெஞ்சக பரிசோதனை கருவி ஸ்டெத்தோஸ்கோப், அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை வெள்ளை உடை தரித்த ஒரு மருத்துவர் எப்போதும் கழுத்தில் மாட்டிருப்பார். இப்படி மாட்டிருப்பார். அந்த மாட்டிருக்காரு அப்படின்னா ஒரு நோயாளி வந்த உடனேயே அந்த நோயாளிக்கு என்ன சிக்கல் என்று அந்த நெஞ்சக பரிசோதனை கருவியை காலில் அவர் வைத்து நெஞ்சில் நோயாளிக்கு வைத்து பார்ப்பதுதான் வழக்கம். அப்படி வைத்து பார்த்து அவருக்கு இந்த நோய் நெஞ்சில் சளி கட்டி இருக்கு, அல்லது இருதய துடிப்பு அதிகமாக இருக்கு, அல்லது இருதய துடிப்பு குறைவாக இருக்கு, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, அல்லது ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கிறது என்று பரிசோதிப்பதற்காக தான் அந்த கருவி அவர் கழுத்தில் மாட்டியிருக்கிறார். ஆனால் கோத்தகிரியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் அதை முறையாக பயன்படுத்துகிறார்களா என்றால் கிடையாது. அந்த டேபிளோட சேர்த்து ஒரு நாற்காலியை வந்து போட்டு வச்சிருப்பாங்க, கயிறு கட்டி.
அவர் மருத்துவர் நாலடிக்கு அந்த பக்கம் உட்கார்ந்திருப்பார், நோயாளி நாலடிக்கு இந்த பக்கம் உட்கார்ந்திருப்பாங்க. உனக்கு என்ன அப்படின்னா இவர் சொல்லணும், எனக்கு கை கால் வலிங்க, எனக்கு நெஞ்சு வலிங்க, எனக்கு முதுகு வலிங்க அப்படின்னு சொல்லணும். அப்படியா, சரி இந்த மாத்திரையை போடுங்க, இந்த ஊசியை போடுங்க. அப்ப இந்த நெஞ்சில பரிசோதனை கருவின்னு ஒண்ணு மாட்டி வச்சிருக்கல, அது என்ன மயிறு புடுங்கிறதுக்கு மாட்டி வச்சிருக்க? நீ எதுக்கு வச்சிருக்க? அப்ப அந்த நோயாளியை நீ பரிசோதிப்பதற்கு அது நீ பயன்படுத்தவில்லை என்றால் மயிரை புடுங்க வச்சிருக்க அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? வருதா இல்லையா? அதே மருத்துவர் தனியார் கிளினிக் வச்சிருப்பாரு, தனியார் அவர் தனியார் கிளினிக் வச்சிருப்பாரு. அரசு மருத்துவர் காலையில 9 மணியிலிருந்து 1 மணி வரை மருத்துவம் பார்க்க வேண்டும், பணியில் இருக்க வேண்டும். ஆனால் அந்த பணி முடிந்த பிறகு அவர் மாலை நேரங்களில் தனியார் கிளினிக் வச்சிருப்பார். அந்த தனியார் கிளினிக்கு நம்ம போயிட்டு 150 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் பணம் கொடுத்தா போதும், அந்த மருத்துவர் அப்படியே சுழண்டு வேலை செய்வார். பாத்திருக்கீங்களா? அப்படி அந்த ஸ்டெதோஸ்கோப் வச்சு மூச்சை இழுத்து விடுங்க, நெஞ்சில வைப்பாரு, இந்த பக்கம் முதுகில வைப்பாரு, வயிற்ற வைப்பாரு, பக்கவாட்டில் வைப்பாரு. ஏன்? அந்த 300 ரூபாய் படுத்துற பாடு. ஆனால் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு நோயாளியை பரிசோதிப்பதற்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம், 1 லட்சம் ரூபாய் சம்பளம், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். அந்த சம்பளம் ஒண்ணு வாங்குறல்ல, அந்த சம்பளம் வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமாக அந்த வாங்குற சம்பளத்துக்கு உண்மையான வேலையை செய்றியா அப்படின்னா இல்ல, அப்படின்னா இல்ல. எக்ஸ்ரே பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த எக்ஸ்ரே பிரிவுல நீங்க போய் காலில் அடிபட்டு அல்லது கையில் அடிபட்டு எலும்பு முறிவா அல்லது சதை பிறந்துருச்சா, சதை பிடிப்பா அப்படின்னு பரிசோதிக்கிறதுக்கு அந்த எக்ஸ்ரே பிரிவுல போயிட்டு படம் பிடிக்கணும். அந்த படம் பிடிப்பு நாள் வாரத்துல 2 நாள் தான், 2 நாள் தான் படம் பிடிப்பாரு. ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அந்த மிஷின் இருக்கு. அந்த மிஷின் எப்ப இயங்கும் எப்ப இயங்காதுன்னு தெரியாது. அவரை எடுக்கிறவரு எப்ப வருவாரு எப்ப போவாரு தெரியாது. அப்படியே அந்த படத்தை எடுத்தாலும் ஸ்கேன் எடுத்தாலும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய அதை மருத்துவர் 4 நாள் 5 நாள் 1 வாரம் கழிச்சு தான் கொடுப்பாரு. அப்ப எனக்கு என்ன நோய், எனக்கு என்ன சிக்கல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே எனக்கு பெட்டி அடிச்சிருவாங்க. எனக்கு பெட்டி அடிச்சு கொண்டு போய் படுத்துற வேண்டியதான். அப்ப கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு போறதுக்கு பதிலா நாமளே சுடுகாட்டுக்கு போய் குழிய வெட்டி படுத்து மண்ணள்ளி போட்டுக்க வேண்டியதான். இதுதான் கோத்தகிரி அரசு மருத்துவனுடைய நிலைமை. அப்போ அந்த கோத்தகிரி அரசு மருத்துவமனையில புதுசா கட்டிடங்கள் ஒண்ணு, ஆனால் மருத்துவ தரம் மாறி இருக்கா? மருத்துவ தரத்தினுடைய தரம் உயர்ந்து இருக்கிறதா? மருத்துவருடைய அணுகுமுறை மாறி இருக்கா அப்படின்னா கிடையாது. MBBS என்கிற ஒரு படிப்பை படிப்பதற்கு மத்திய அரசு நீட் என்கிற ஒரு தேர்வு கொண்டு வந்திருக்கான். அந்த தேர்வை எழுதிதான் மருத்துவராக முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து நம்ம வீட்டு பிள்ளைகள் நிறைய பேர் செத்து போனாங்கல்ல, எந்த கட்சி அணியா விட செத்து போனாங்க. ஆனால் இந்த மருத்துவர்கள் எல்லாம் அந்த நீட் எல்லாம் எழுதிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னா இல்ல. நோட்டை உள்ள திணிச்சு MBBS தனியார் கல்லூரிகள்ல 1 கோடி செலவு பண்ணி 2 கோடி செலவு பண்ணி மருத்துவம் படிச்சுட்டு அரசு மருத்துவராக உட்கார்ந்து கொண்டு மருத்துவம் பார்க்கிற பேர்ல மக்களை கொலை செய்யும் கொலைகாரர்கள். இது கோத்தகிரியில மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா இல்ல, தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் நடக்குது. அப்போ இதை யார் தட்டி கேட்பது, இதை யார் தண்டிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க சுகாதாரத்துறை அப்படின்னு ஒரு துறை வச்சிருக்கீங்க, அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் வச்சிருக்கீங்க. அந்த அமைச்சர் போதாது என்று 2 IAS கொண்ட செயலாளரை வைத்திருக்கிறீர்கள். அதில் முதன்மை செயலாளர் ஒருத்தர், அவருக்கு அசிஸ்டன்ட் செயலாளர் ஒருத்தர். அது 10வது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவ கண்காணிப்பாளர் என்று ஒருவர் இருப்பார். ஒரு மருத்துவமனையில் முதன்மை மருத்துவர், அவர்தான் அந்த மருத்துவமனையை நிர்வகிக்கக்கூடியவர். அந்த நிர்வகிக்கக்கூடிய மருத்துவர் இந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் எல்லாம் முறையாக மருத்துவ பணிக்கு வராங்களா,
செவிலியர்கள் முறையாக மக்களிடம் அணுகுகிறார்களா? மருத்துவ தளவாடங்கள் சரியாக இருக்கிறதா? அந்த மருத்துவ தளவாடங்களை பராமரிப்பதற்கு அல்லது பேணி காப்பதற்கு அந்த தளவாடங்களை முறையாக கையாளுவதற்கு ஆட்கள் இருக்கிறதா? அப்படி ஆள் இல்லை அப்படின்னா அரசுக்கு சொல்லணும். அரசுக்கு சொன்னா அரசு என்ன பண்ணும்? மருத்துவ கண்காணிப்பாளர் இல்லையா, அவருக்கு சொல்லுவாங்க. அவருக்கு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? மாநில மருத்துவ செயலாளருக்கு தகவல் கொடுப்பாரு. இதுக்கு முறையாக படித்த இளைஞர்களை வேலைக்கு எடுப்பாங்க. இதுதான் சிஸ்டம், இதுதான் அதனுடைய அளவுகோல். ஆனா கோத்தகிரியில பல சிக்கல்கள் இருக்கு. இந்த சிக்கல் எல்லாம் அரசு கவனத்துக்கு போதா? அரசு இதை முறையாக சரி செய்தா அப்படிங்கறதான கேள்வி. இங்க ஒருத்தர் நம்ம ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்தோம் இல்லையா, என்னது புலித்துறையா, என்ன ஊருக்கு அது? புலித்துறையா? இலித்துறை பேரு கூட மறந்து போயிருது. ஏன்னா அந்த மனுஷன் அப்ப வந்துட்டு போனாருன்னா ஞாபகம் இருக்கும். அவர் பேர் என்ன? ராமச்சந்திரன். ஏன்னா அப்பப்ப வரணும், மக்கள் எல்லாம் சந்திக்கணும், ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன சிக்கல்னு கேட்கணும். அப்படி கேட்டிருந்தாருன்னா அவர் பேரு தெரிஞ்சிருக்கும். கர்மா அது வேற நடக்கலையா, அதனால அவர் பேரு கூட நமக்கு மறந்து போச்சு. தேர்தலுக்கு கண்டிப்பா வந்துருவாரு. நேத்து கூட நான் ஒரு காணொலி பார்த்தேன். அந்த காணொலியில பேசியிருக்காரு. மக்களுடைய பிரச்சனைக்கு எங்கேயோ பேர் வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டு மாத்தி விட்டுருக்காரு. அதுக்கு அவருக்கு பாராட்டணும். அப்படிதான் வருவாரு. டிவியில மட்டும்தான் தோன்றுவார். மற்றபடி வந்து மக்களுடைய பிரச்சனை என்னன்னு அவர் செவி கொடுத்தெல்லாம் கேட்க மாட்டாரு. அமைச்சராக இருக்காரு. இன்றைக்கு அரசு புரடா, முன்னாள் அமைச்சர், அரசு புரடாயிருக்கிறது. ஆனால் அவர் செய்த நன்மை என்ன? அவர் செய்த வேலை என்ன? இந்த கோத்தகிரி மக்களை சுற்றி, கோத்தகிரியை சுற்றி உள்ள மக்களுக்கு இந்த வேலை செய்தோம் என்று சொல்ல முடியுமா? அப்படின்னா இல்ல. நான் ஆளுகின்ற கட்சியை சார்ந்தவர் என்கிற ஒரு தகுதியை தவிர அவருக்கு ஏதாவது தகுதி இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போ இவருக்கு போனா இன்னொருத்தர் வருவார்ல, இன்னொரு கட்சி இருக்கும் இல்லையா, அந்த கட்சியை சார்ந்தவர். இந்த 4 ஆண்டுக்கு முன்னாடி அவர் சட்டமன்றம் இருந்தாரு 5 வருஷம். அவர் என்ன நினைச்சிருக்காரு? நாங்க போய் பார்த்தோம்னா குன்னூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு விளக்கணையும் கிடையாது. இங்க பச்சை தேயிலைக்கு எங்களுக்கு விலை வேண்டும் என்று போராடுறார் ஒரு பக்கம். எங்களுக்கு வாழ்வாதார சிக்கல் இருக்கு, இதை நிவர்த்தி செய்து கொடுங்கள் என்று போராடுறார் ஒரு பக்கம். எங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை, இதையெல்லாம் சரி செய்து கொடுங்கள் என்று போராடுறார் ஒரு பக்கம். ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் கூரை இடிஞ்சு மாணவர்களுடைய தலையில விழுது. ஒரு பக்கம் சாலை சரியில்லாம குண்டும் குழியுமா இருந்து விபத்து ஏற்பட்டு. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கோத்தகிரி பேருந்து நிலையம் சரியில்லை. கோத்தகிரி பேருந்து நிலையத்தை புனரமைக்கிறதுக்கு 2 முறை டெண்டர் விட்டுருக்காங்க. ஒரு முறை திமுக ஆட்சி, ஒரு முறை அதிமுக ஆட்சி. கொள்ளை அடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு பாகுபாடே கிடையாது. அதெல்லாம் நாங்க பாகுபாடெல்லாம் காட்ட மாட்டோம். எங்களுக்கு வந்து கட்சி பேரெல்லாம் அதெல்லாம் கிடையாது, கமிஷன் எல்லாம் கிடையாது. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கோத்தகிரி பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையத்தை 2 முறை புனரமைப்பதற்காக 2 முறை நிதி ஒதுக்கியது. அந்த நிதியில் நீங்கள் முறையாக அந்த பேருந்து நிலையத்தை புனரமைப்பு செய்து இருந்தால் மழை காலத்துல குடபிடிச்சு கப்பல் விட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மக்கள் அமர்வதற்கு அந்த இரும்பு நாற்காலியை தவிர அங்க ஒரு மயிர் கிடையாது. மக்கள் கொடை பிடிச்சுதான் அந்த பேருந்து நிழற்கடையில் நிற்க வேண்டிய அவலங்கள். பேருந்து 4 பேருந்து ஒட்டுக்கா வந்துச்சுன்னா அங்க நிக்கிறதுக்கு ஆள் நிக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்ப இப்படியான ஒரு சூழல்ல பேருந்து நிலையத்தை வச்சுட்டு இந்த கோத்தகிரி பேரூர் ஆட்சியா இருக்கிறதுக்கே தகுதி இல்ல, ஊராட்சியா இருக்கிறதுக்கே தகுதி இல்ல. இதுல நகராட்சி, இந்த நகராட்சியை மாற்ற போறோம்னு அரசு ஆணை பிறப்பிச்சாங்கல்ல. இந்த அரசு ஆணை பிறப்பிப்பதற்கு முன்னாடி இங்க வாழக்கூடிய மக்களை கருத்து கேட்டிருக்கா? நாங்க இப்படி ஒரு செயலை செய்ய போகிறோம், உங்களுக்கு உடன்பாடு இருக்கா அல்லது உடன்பாடு இல்லையா என்று கேட்டிருக்காங்களா? அப்படின்னா கிடையாது, அப்படியே இல்ல. அப்ப மக்கள் என்ன செய்யறாங்க? அரசு என்ன செய்யுது? மக்கள் மீது வரியை பிடுங்குவதற்காக,
வரியை உயர்த்துவதற்காக பேரூராட்சி சிறப்பு நிலை பேரூராட்சியை நகராட்சியாக பெயர் மாற்றம் செஞ்சிருக்கு. அவ்வளவுதான். இந்த பெயர் மாற்றம் செஞ்சதுக்கு பிறகு என்ன கோத்தகிரியில் மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, என் மண்டை இல்லையா, என் மண்டையில வந்து மயிர் வளரும். இந்த மயிரை வந்து நான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வெட்டுவேன். இது கண்டிப்பா நமக்கு மாதம் ஒரு முறை மயிரை வெட்டியாகும். இந்த மயிரை தவிர கோத்தகிரி பேரூராட்சிங்கிற பெயர் பலகையை தவிர நகராட்சியும் மாறி இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒரு மாற்றம் கிடையாது. கோத்தகிரி சிறப்பு நிலை பேரூராட்சி என்கிற பெயர் பலகை தற்பொழுது நகராட்சியாக மாறி இருக்கிறது. வேற நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்னும் மாறல. அப்போ இதை யார் கேட்பது, இதை யார் சரி செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப கமிஷன் பெறக்கூடிய அந்த பேரூராட்சி தலைவர் அல்லது அந்த பேரூராட்சியுடைய மாமன்ற உறுப்பினர் இவர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்களா? என்னுடைய பகுதிக்கு இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கு, என்னுடைய பகுதியில் இதையெல்லாம் அரசு நிறைவேற்றவில்லை, இதுக்கு நிதி ஒதுக்கி தாருங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினரையோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரையோ அல்லது முதலமைச்சரையோ சந்திச்சு மனு கொடுப்பதற்காக அல்லது நிதி பெற்று தருவதற்காக அந்த பகுதி மக்களோடு நடத்திய போராட்டம் எத்தனை எப்ப அரசு வந்து உங்களுக்கு கொடுக்கலப்பா, அரசு உங்களுக்கு செவி சாய்க்கல. எந்த மாமன்ற உறுப்பினர் என்னுடைய பகுதிக்கு இதை செய்யல, அதனால நான் மக்களோட போராடுறேன், அவன் தான் மனுஷன். என்னுடைய ஊருக்கு மின்விளக்கு இல்ல, என்னுடைய ஊருக்கு சாலை வசதி இல்ல, என்னுடைய ஊருக்கு சமுதாய கூடம் இல்ல அப்படின்னு போராடிய ஒரே ஒரு மாமன்ற உறுப்பினர், ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு வார்டு உறுப்பினர் யாராவது இருக்காங்களா? அப்படின்னா இல்ல. 5 ஆண்டுக்கு முன்னாடி அவர் வந்து பைக்ல போயிருப்பாரு மாமன்ற உறுப்பினர். இப்போ மாமன்ற உறுப்பினர் வந்து 5 ஆண்டுக்கு முன்னாடி பைக்ல போயிருப்பாரு. இப்போ என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அவர் கார்ல போறாரு. அதான் வளர்ச்சி, அதான் வளர்ச்சி. அப்ப இந்த வளர்ச்சிக்காக நாம் வாக்கு செலுத்தி அவர்களை வெற்றி பெற வைத்து அவர்களை நம்ம நகர்மன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சோம், அல்லது சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறோம், நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்படின்னா யார் கேள்வி கேட்கணும்? நாம தான் கேள்வி கேட்கணும். அப்ப நம்மள கேள்வியை கேட்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் இலவசம், எல்லாம் இலவசம். மகளிர் விடியல் பயணம், அந்த விடியல் பயணம் போகக்கூடிய பேருந்து அது ஒழுங்கா ஏறுதா, சரியா இருக்கா அப்படின்னா இல்ல. இந்த அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய கோத்தகிரி கிளை மேலாளர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர்தான் ஒட்டுமொத்த அந்த பேருந்துகளை பராமரிக்கக்கூடிய வேலையை செய்வதில் முதன்மையான ஒருத்தர். அந்த முதன்மையான ஒருத்தர்கிட்ட பல முறை நாம வந்து புகார் கொடுத்திருக்கோம். இந்த பேருந்து சரியாக இயங்குறது இல்ல, இந்த பேருந்து சரியா இயக்குவதற்கே தகுதியற்ற பேருந்து, இந்த பேருந்து நீங்க காய்கறிகளை போட்டா கூட பேரிச்சம்பழம் கிடைக்குமாங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அதனால இந்த பேருந்து மக்கள் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கு, இதை அப்புறப்படுத்தி விட்டு வேற பேருந்து கேளுங்க அல்லது மாற்று பேருந்து விடுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா அங்க அவர் இருக்காரு இல்லையா, அவர் நட்டு போட்ட கல்றனிலே தான் இருப்பாரு. ஏன்னா அவர் பெரிய கலட்டி, அவர் பெரிய கலட்டி. அந்த கலட்டி கிட்ட போய் நாம சொன்னாலும் மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் ஆளுங்கட்சியுடைய ஆதரவாளர், ஆளுங்கட்சிக்கு மறைமுகமாக நேரடியான ஆதரவாளர். அந்த மேலாளரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். மக்களுடைய தேவைக்கு தான் அரசு பேருந்து, அந்த அரசு பேருந்தை முறையாக பராமரிக்காத அல்லது பராமரிக்கிறதாக ஆட்டைய பொருள்தான் குறியா இருக்கிறது. அப்ப அவரு நமக்கு தேவையா என்பது கேள்வி. அந்த பேருந்து பணிமனையில பேருந்து நிலையத்துல நேர காப்பாளர் ஒருத்தர் இருப்பார். அந்த நேர காப்பாளர் போயிட்டு கேளுங்கள, ஐயா 8 மணிக்கு வரக்கூடிய பேருந்து 8:15 ஆகி இன்னும் வரலீங்க என்னன்னு கேளுங்களேன். அவரு நம்மளாம் வேக்கத்தக்கிற அளவுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லுவாரு, டிராபிக் ஆயிடுச்சுங்க வர வேணாமாங்க அப்படிம்பாரு. என்னுடைய ஊருக்கு காலையில 6 மணிக்கு கோத்தகிரியிலிருந்து எடுக்கக்கூடிய முதல் பேருந்து ஒண்ணு இன்னும் இருந்துச்சு. அந்த பேருந்து கொரோனாவுடைய ஊரடங்கு காரணம் காட்டி நிப்பாட்டிட்டாங்க, நிப்பாட்டியாச்சு. அப்ப என்னுடைய ஊருக்கு நான்
போகுது அப்படின்னா எந்த பேருந்து முதல் பேருந்து அப்படின்னா 6:45 தான் முதல் பேருந்து. எனக்கு நான் முதல் பேருந்து கீழே வந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து 5 மணிக்கு நான் இங்க வந்து இறங்கிடுவேன். ஆனா 1.25 மணி நேரம் நான் காத்துட்டு இருக்கணும் என் ஊருக்கு போறதுக்கு. என்கிட்ட காசு இருந்ததுன்னா 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்து ஆட்டோ எடுத்து என்னால போக முடியுது. ஏன்னா என்கிட்ட வண்டி இல்ல இல்லையா? 250 ரூபாய் கொடுத்து நான் வண்டி எடுத்து தான் போக முடியுமே ஒழிய பேருந்தை இந்த மக்களுடைய தேவைக்கு பயன்படுத்த முடியாத சூழலை இவர்கள் தான் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கொரோனா காலத்தில் அந்த ஊரடங்கை காரணம் காட்டி நிறுத்தி வைக்கப்பட்ட அந்தந்த தடங்களில் உள்ள நிறுத்தி வைக்கப்பட்ட பேருந்துகளை மீண்டும் இயக்க வேண்டும். இது நாம் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கை. அந்த சரியான நேரத்தில் பேருந்து இயக்குங்க. காலை வேளையில மாணவர்கள் கூலிக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் பெரும் அவதிக்குள்ளாராங்க. கோத்தகிரியிலிருந்து குன்னூர் போறதுக்கு காலையில 8 மணிலிருந்து 10 மணிக்குள்ளார எத்தனை பேருந்து இயக்குறீங்க? மாலை 4 மணிலிருந்து 6 மணி வரலும் எத்தனை பேருந்து இயக்குறீங்க? உதவிக்கு போகக்கூடிய அதே போல பேருந்து எத்தனை பேருந்து இயக்குறீங்க? அதே போல மேட்டுப்பாளையத்துக்கு எத்தனை பேருந்து இயக்குகிறீர்கள் என்று கேள்வி கேட்டா அங்க கணக்கும் இல்லை, அந்த கேள்விக்கு பதிலும் இல்லை. இப்படியான சூழலில் எதிர்த்து யார் பேசுவது, எதிர்த்து யார் கேள்வி கேட்பது? அப்ப கேள்வியே கேட்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற அந்த மிதப்பு அவருக்கு கொம்பு முளைக்குது, பல்லு முளைக்குது, வாழ முளைக்குது. அப்ப அதெல்லாம் வெட்டணுமா இல்லையா? அதெல்லாம் உடைக்கணுமா இல்லையா? அப்போ அந்த வேலையை தான் நாம் கட்சி செய்யறோம். அந்த வேலையை தான் செய்யறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அரசியலை, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய அரசியலை பேசுறதுக்கு எங்க அண்ணா இருக்காரு. ஆனா உள்ளூர் பிரச்சனை பேசுறதுக்கு அவருடைய தம்பி தங்கைகள் நாங்க தான் இருக்கோம். அப்ப நாங்களும் கண்டுக்கல, நாங்களும் பேசல அப்படின்னா இதை யார் பேசுவது என்கிற ஒரு யதார்த்தமான கேள்வி வருது இல்லையா? யதார்த்தமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எந்த ஊர்லயுமே இல்லாத சிக்கல் கோத்தகிரியில் இருக்கு. எந்த ஊர்லயுமே இல்ல, எந்த ஊர்லயுமே இல்லாத சிக்கல் கோத்தகிரியில் இருக்கு. அப்ப இந்த சிக்கல்களை நாங்க சரி பண்ணி கொடுக்கிறோம்னு தான் நீங்க வாக்கு வாங்கிட்டு போனீங்க ஏசம்மா, வந்து செஞ்சீங்களா ஏசம்மா அப்படின்னா இல்ல, அப்படின்னா இல்ல. மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு வந்த பொழுது நடனம் ஆடுவாங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற பொழுது நடனம் ஆடுவாங்க. ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் குதூகலமா இருக்கிறோமா, நாமெல்லாம் ஊட்டியில இருக்கிறதுனால குளிரில் இருக்கிறதுனால குதூகலமா இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் திறந்த வெளி சிறைகூடத்தில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை இந்த அரசுக்கு காட்ட வேணும். இந்த அரசு என்ன செய்த அப்படின்னா ரெசார்ட் கட்டுறதுலயும், காட்டை அடிக்கிறதுலயும், வனவிலங்குகளை ஊருக்குள்ளார விடுறதுலயும் தான் முதன்மையா இருக்கு. என்ன காரணம்? 10 ஆண்டுக்கு முன்னாடி காட்டெருமைய நம்ம வீதியில பார்க்க முடியாது, கரடிய வீதியில பார்க்க முடியாது, சிறுத்தையை பார்க்க முடியாது. இப்ப கருநிறுத்திய சேர்ந்து வருது. இதையெல்லாம் 10 ஆண்டுக்கு முன்னாடி எங்கோ அங்கொன்று இங்கொன்றுமாக பார்த்தது இப்போது ஊருக்குள்ளார வருது, வீட்டுக்குள்ளார வருது. அப்படின்னா அது போகக்கூடிய வழித்தலங்களை மறித்து காட்டை அழித்து ரெசார்ட் என்கிற பேர்ல சொகுசு விடுதியை கட்டி விட்டுட்டான். அந்த சொகுசு விடுதியில என்ன தெரியுமா வேலை? நமக்கு வாட்ச்மேன் வேலை தான். நமக்கு வேற எந்த வேலையும் நமக்கு கொடுக்க மாட்டான், எந்த வேலையும் நமக்கு கொடுக்க மாட்டான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு, பெரும் நடிகர்களுக்கு இங்க ரெசார்ட் இருக்கு, சொகுசு விடுதிகள் இருக்கு. வருஷத்துல ஆண்டுல 2 நாள் வந்து குடிச்சு கூத்தடிச்சு போறதுக்கு ரெசார்ட் வச்சிருக்கான். ஆனா நாம வாழ்றதுக்கு 10க்கு 16 தான் நமக்கு வீடு, 10க்கு 16 தான் வீடு. இந்த 10க்கு 16 வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரன் ஒண்ணு கடிச்சானா என் வீட்டுக்கு வரும், நான் ஒண்ணு கடிச்சா அவன் வீட்டுக்கு போவோம். இதுதான் பிரச்சனை அவனுக்கு எனக்கும். பாகிஸ்தான் எல்லை பிரச்சனையை கூட தீர்த்திடலாம், ஆனா இந்த ஒண்ணுக்கு பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அவ்வளவுதான் இடம், அவ்வளவுதான் இடம். அந்த இடத்துல தான் நாங்க வாழணும், அந்த இடத்துல தான் நாங்க சாகணும். செத்தாலும் கொண்டு போறதுக்கு சுடுகாடுக்கு சரியான வழி இருக்கா? செத்தாலும் சுடுகாட்டுல புதைக்கிறதுக்கு இடம் இருக்கா? அப்படின்னா இல்ல. அப்ப நாங்க வாழலாம் இல்ல சாகலாம்? சொல்லுங்க. கோத்தகிரி பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா? இந்த கோத்தகிரி பேருந்து நிலையத்தை சுத்தி எத்தனை சாராய கடை பாருங்க,
இந்த பக்கம் போனீங்கன்னா அது என்னடா பேர்ல சொல்லுவாங்க, எல்லாமே தனியார் சாராய கடை, அரசு சாராய கடை கிடையாது, எல்லாமே தனியார். அங்க போயிட்டு ஒன்னா உட்கார்ந்து ஊர்கதை உலகதை அவங்க இவங்கெல்லாம் பேசி குடிக்கிற அளவுக்கு தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க சாராய கடை. இந்த சாராய கடை இருக்கு, அது போல அரசு சாராய கடை எத்தனை இருக்கு? ராமச்சந்திரல 2 இருக்கு. இந்த பக்கம் போனா உழவர் சந்தைகிட்ட 1 இருக்கு. இந்த பக்கம் போனா சாராய கடை இங்க காமராஜர் சிலைகிட்ட ஒரு சாராய கடை. அப்போ ஊருக்கு ஊரு சாராய கடை இருக்குது ஒழிய, தெருவுக்கு தெருவு சாராய கடை இருக்குது ஒழிய, அந்த சாராய கடையெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா இளைஞர்களுடைய அறிவை மழுங்கடிக்க வேண்டும். இளைஞர்கள் எந்த விதத்திலும் தன்னுடைய உரிமையை தன் உணர்வை உணர்ந்து விடவே கூடாது என்று அவன் மயக்கத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்றுதான் அரசு சாராய கடை போதாதுன்னு தனியாரும் வச்சுக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்து வச்சிருக்கான். அப்ப இதை எல்லாமே நாம கவனத்தில் வைக்கணும். அந்த சாராய கடைய நாம என்ன சொல்றோம், மக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய சாராய கடை ஒரு லிஸ்ட் இருக்கு, எங்கள்கிட்ட இருக்கு. அந்த லிஸ்ட நாங்க தரோம். 1 மாசம் தான் கெடு, ஒரே மாசம் தான் கெடு. ஏன்னா எங்களுடைய வரலாறு உங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்களுடைய வரலாறு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1 மாதம் கெடு. அந்த 1 மாதத்திற்குள்ளாக மக்களுக்கு துன்புறுத்தலாக இருக்கக்கூடிய சாராய கடையை அப்புறப்படுத்த வேண்டும். இது கோரிக்கை. 1 மாதம் தான் கெடு, 30 நாள் தான் கெடு. அப்படி நீங்க 30 நாள் நீங்க அப்புறப்படுத்த என்னங்க பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத 21/5/2017 எம் கை காட்டி கண்ணீர்முக்கு கை காட்டி சாராய கடை என்ன கதிக்கு ஆளானதோ அந்த நிலையை ஒவ்வொரு சாராய கடையிலையும் உண்டு பண்ணுவோம். ஒவ்வொரு சாராய கடையிலையும் உண்டு பண்ணுவோம். ஒவ்வொரு சாராய கடையும் இருக்காது. நீங்க வேணா எழுதி வேணா வச்சுக்கீங்களேன், நாம் தான் கட்சிக்காரன் உதாரணம் வேணா எழுதி வச்சுக்கீங்களேன். இருக்குதா என்னன்னு பாருங்களேன், இருக்குதா என்னன்னு பாருங்க. சாராய கடையை உடைச்சா நேரம் கொண்டு போய் தூக்கலாம் பண்ண முடியாது, தூக்கலாம் பண்ண முடியாது, வழக்கு நடக்கும், அவ்வளவுதான். நாம் தமிழ் கட்சிக்கு இல்லாத வழக்கறிஞர்களே கிடையாது தமிழ்நாட்டுல, சரியா? அதை விட எங்களுக்கு வழக்கறிஞர்கள் நண்பர்கள் குழுனே இருக்கு. மக்களுக்காக போராடியா உனக்கு 1 ரூபா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை வாதாடி வெற்றி பெற்று தருவதற்கு எங்களுக்கு வழக்கறிஞர்களும் இருக்காங்க. நினைவுல வச்சுக்கீங்க. இந்த கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது கோரிக்கை. சாராய கடையை மட்டுமல்ல, இந்த அரசு போக்குவரத்து கழகத்தை முறையாக சீர்படுத்திட வேண்டும். முறையான நேரங்களில் பேருந்துகளை இயக்கிட வேண்டும். இந்த அரசு மருத்துவமனையில் முறையாக மருத்துவம் பார்க்காத மருத்துவர்களை பணி நீக்கம் செய்யணும். இடை நீக்கலாம் கிடையாது, பணி நீக்கம். பணி நீக்கம் தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட். மக்களை மதிக்காத மருத்துவன் அவன் மய குடும்பமா இருக்கான், அவனை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறத கோரிக்கை. இந்த கோரிக்கைகளை நாங்கள் முறையாக மக்களிடத்தில் வைக்கிறோம். அடுத்த முறை இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படிலாம் இருக்காது. மருத்துவமனைக்கு பூட்டு போடுற வேலையா தான் இருக்கும், சாராய கடைக்கு பூட்டு போடுற வேலையா தான் இருக்கும். அரசு செவி சாய்க்கல அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகம் முதல் அரசு அலுவலகங்கள் வரை அனைத்தையும் இழுத்து பூட்டும் போடும் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி அறிவிக்கும். அதை செய்யும். இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாக்காளர் திருத்தம் இன்னைக்கு தொடங்குறாங்க சார். எஸ்ஐஆர் அந்த சார் அந்த சட்டத்தை மத்திய அரசு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துது. அதை திமுக அரசு சட்ட ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் எதிர்க்கும் அப்படின்னு ஐயா முதலமைச்சர் சொல்றாங்க. அது எப்படி சட்ட ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் எதிர்க்கும் அப்படின்னா, சட்ட ரீதியா நீங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கீங்க. அப்போ கொள்கை ரீதியா எப்படி எதிர்ப்பீங்க அப்படின்னா, காணொலி வாயிலாக நாங்கள் எதிர்ப்போம். இதற்கு முன்னுதாரணம் என்ன அப்படின்னா, மேற்கு வங்கத்தை ஆளக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் தான் அதற்கு உதாரணம். திருமதியா எனக்கு தெரியல, அவங்க தான் உதாரணம். ஏன்னா மக்களை திரட்டி இந்த சட்டத்தை எங்கள் மீது திணிக்க கூடாது என்று உண்மையா மக்களை திரட்டி போராடுறாங்க. அப்போ பாரதிய ஜனதா அரசு உங்களுடைய அரசை கவிழ்ப்பதற்காகவோ அல்லது மறைமுகமாக பாரதிய ஜனதா அரசு வருவதற்கு
இருக்கட்டுமே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் வந்து இங்க ஒண்ணும் நட்டமா நிறுத்த முடியாது, அது வேற கதை, இது தமிழ்நாடு. ஆனா அப்படி வராங்க அப்படிங்கிற அந்த கூச்சல் இடங்கள்ல, அந்த கூச்சல் இடும்பொழுது மக்களை அணிதிரட்டாமல், மக்களை அதற்கு தெளிவுபடுத்தாமல் நீங்க அதை எப்படி எதிர்ப்பீங்க? அதை எப்படி எதிர்ப்பீங்க? எனக்கு நான் வந்து வாக்கு செலுத்தக்கூடிய ஆள் இல்ல. நான் 10 ஆண்டுக்கு முன்னாடி வரலும் வாக்கு புறக்கணிப்பு அரசியலை செய்து பேசியவர். நாம் வச்சு தொடங்குறதுக்கு முன்னாடி வாக்கு தேர்தல் புறக்கணிப்பு அரசியலை பேசியவர். அப்படி நான் இருக்கும்பொழுது 15 ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு வாக்காளர் லிஸ்டே கிடையாது, எனக்கு வாக்காளர் அடையாள அட்டையே கிடையாது. 15 ஆண்டுக்கு பின்னாடி நான் வாக்காளர் அடையாள அட்டையே இருக்கிறேன். 2016 தேர்தலில் நான் முதல்ல வாக்கே செலுத்துறேன். என்னுடைய வாக்கு முதல் வாக்கு 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் கட்சி வேட்பாளராக இருந்த என்னுடைய அருமை சகோதரர் ராம் அவர்களுக்கு தான் என்னுடைய வாக்கு முதல் வாக்கு. என்னுடைய வயசு 49. அப்ப என்ன, இந்த சிஸ்டம் சரியில்லை, தேர்தல் பாதை சரியில்லை அப்படின்னு தேர்தல் பாதையை புறக்கணித்தவனா? அப்ப என்னுடைய வாக்காளர் லிஸ்ட்ல 22 ஆண்டு 23 ஆண்டுக்கு முன்னாடி நீ தேர்தல் ஆணையம் போய் தேடி பார்த்தா தமிழ்தாசன் ஒருத்தர் இருப்பானா? அப்படின்னா இருந்துக்க மாட்டான். அப்ப எனக்கு இப்ப வாக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, யதார்த்தமான ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த வாக்கு இருக்காது. எங்க அப்பனுடைய பேர் இருக்குமா? இருக்காது, ஏன்னா அவரும் அதுதான். என்னுடைய உறவினர்கள் பேர் இருக்குமா? இருக்காது, ஏன்னா அவர்களும் அப்படிதான். அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன நீங்க சிஸ்டமேட்டிக்கா என்ன மாறுதலை, என்ன மாற்றத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கணுமா இல்லையா? என்று கேள்வி கேட்குமா இல்லையா? அப்போ நீங்க வெறுமனே ஒரு சட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னா அந்த சட்டத்தை ஏன் எதிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களை அரசியல் படுத்திருக்க வேண்டுமா இல்லையா? அப்ப அரசியல் படுத்தாமல் தேர்தல் ஆணையமே உங்களுக்கு தெரியாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசு ஊழியர்களை வைத்து இந்த வேலையை செய்துவிட முடியுமா என்கிற கேள்வி வருதா இல்லையா? தமிழ்நாடு இந்த சட்டத்தை புறக்கணிக்குது, தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் என்று முதலமைச்சர் செய்திருந்தால், அப்படி பேசியிருந்தால் சரியான திராவிட மாடலுடைய முதலமைச்சர் என்று நாம் ஒரு கட்சி பாராட்டியிருக்கோம். அப்படி நீங்க செஞ்சிருக்கீங்களா? அப்படின்னா இல்ல. ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கொண்டு வரக்கூடிய எல்லா அறிவு திட்டங்களையும் ஆதரிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று நாடா போடுறீங்க. அப்படின்னா என்ன கரு, என்ன 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 உங்களுக்கு முகமூடி, என்ன முகமூடி? ஒரு ஃபேஸ் இருக்கா இல்ல டபுள் ஃபேஸ் இருக்கான்னு தெரியல. நாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மண்டை வேற, இப்ப இருக்கிற மண்டை வேற. அந்த மாற்றமா அந்த மண்டையில மட்டும் தான் மாற்றம் வந்திருக்கு, அது வேற கதை. ஆனா இந்த சிஸ்டமேட்டிக்கா மக்களை நீங்கள் அரசியல் படுத்தாமல் இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி முறியடிப்பீர்கள் என்கிற கேள்வி வருதா இல்லையா? கேள்வி வருதா இல்லையா? இந்த சிஸ்டத்துல வந்து எஸ்ஐஆர்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் அவங்க வந்து வீடு வீடாக வந்து உங்களை பரிசோதிப்பாங்க. இன்னும் உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் செத்து போயிட்டீங்க, எத்தனை பேர் ஊரை விட்டு ஓடி போயிட்டீங்க அப்படின்னு விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த தகவல்கள் எல்லாம் நீங்க கொடுக்கணும். உங்களுடைய புகைப்படம் முன்னாடி வந்து பல்ல இழிச்சிட்டு இருந்திருக்கோம், இப்ப அழகான உங்களுடைய படத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க அதுல ஒட்டி இப்ப இருக்கிற படம் மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுது இல்லையா? அந்த வேலையை வீடு வீடாக வந்து செய்திருக்க வேண்டும். ஆனால் என்ன பண்றாங்க அப்படின்னா, வாக்குச்சாவடியில் உட்கார்ந்துக்கிட்டு அந்தந்த வாக்குச்சாவடியில பிஎல்ஓ உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த ஊரில் உள்ளவங்களும் கூட்டு வச்சு ஃபார்ம் கொடுக்குறாங்க, அந்த படிவத்தை கொடுக்குறாங்க. அப்போ இதை திமுக அரசு எதிர்த்திருக்கணுமா இல்லையா? எங்களுடைய அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் பணியில் ஈடுபட மாட்டார்கள் என்று செஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்ப ஏன் செய்யல அப்படின்னா இந்த சட்டத்தை மறைமுகமாக திமுக ஆதரிக்கிறது, அதிமுக பகிரங்கமாக ஆதரிக்குது, பாரதிய ஜனதா கட்சிக்கு பகிரங்கமாக ஆதரிக்குது, திமுக மறைமுகமாக இந்த சட்டத்தை ஆதரிக்குது என்பதுதான் பொருள், என்பதுதான் பொருள். அப்போ இந்த நாடகம் ஆடக்கூடியவர்களை, இந்த நாடகம் போடக்கூடியவர்களை இனியும் நாம் நம்ப வேண்டுமா என்பதுதான் நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய முதன்மையான கேள்வி. முதன்மையான கேள்வி. இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராசா அவர்கள்
அறிவார்ந்தவர். நாங்க மாற்று கருத்தே சொல்லல, அறிவார்ந்தவர். ஆனா அந்த அறிவார்ந்தவர் இங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை, இங்க இருக்கக்கூடிய வன விலங்கு மனித மோதல்களை பற்றி, இங்க இருக்கக்கூடிய ஓவேரி பிரச்சனையை பற்றி, செக்ஷன் 17 பிரச்சனையை பற்றி, இங்க இருக்கக்கூடிய தேவை பிரச்சனையை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரா? அல்லது முதலமைச்சரை அவருடைய கட்சியில் வந்து துணை பொதுச் செயலாளர் அந்த கட்சியில இதை பத்தி பேசியிருக்காங்களா? அப்படின்னா இல்ல. மழை வெள்ளம் வந்துச்சு, மழை பொழிஞ்சு நாம சாக போறோம் அப்படின்னா கம்பளி 5 கிலோ அரிசி, ஒரு கம்பளி 5 கிலோ அரிசி 500 ரூபாய் காசு உறுதியா தருவார். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல, உறுதியா தருவாரு. அண்ணன் இப்போ ஏதோ புலித்துறை இழித்துறை ராமச்சந்திரன் வரதுக்கு முன்னாடி அவர் வந்துருவார். ஏன்னா அவரு தாயகம் திரும்பிய தமிழர், தாயகம் திரும்பிய தமிழராக இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய தமிழனுடைய கொஞ்சம் வழி புரிஞ்சவர் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவரு எப்படி இருக்காருன்னு தெரியல, வழி புரிஞ்சவர், அதனால அவர் ஓட ஓடி வருவார். ஆனால் இது மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது மட்டும் போதுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க வாழ்வதற்கு, இந்த நீலமலையில் வாழ்வதற்கு எல்லாமே சிக்கலாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முதலமைச்சர்கள் தான் மாறுறாங்களே ஒழிய, ஆட்சி அதிகாரம் தான் மாறுறாங்களே ஒழிய, சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் மாறுறாங்களே ஒழிய, இது மாற்றமா மாறி இருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம். நாம் தமிழர் கட்சி 2016 தான் முதல் முறையா சட்டமன்ற தேர்தல் பாதிக்கிறாங்க. அப்பதான் வரும் தேர்தலையா நாங்க போட்டி போடுறோம். அன்றைக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த நேரத்தில் நாங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோடும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை என்று பேரறிவிப்பு செஞ்சு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னைக்கு நேற்று பெய்த மழையில இன்னைக்கு முளைச்ச ஒரு காலம் ஒன்று இருக்கு. இன்னைக்குதான் முளைச்சிருக்கு அந்த காலம். அந்த காலம் முளைக்கும் போது 50 பேரை பழி வாங்கி இருக்கு, 50 பேரை முழுங்கிருக்கு. 50 பேரை முழுங்கிட்டு அதனுடைய அந்த கட்சியினுடைய பொதுக்குழு, அந்த பொதுக்குழுல கூட அந்த இறந்து போனவர்களுக்கு படத்தை வைத்து ஒரு மலர் வணக்கம் கூட செலுத்த துப்பில்லாத, அறிவில்லாத அணில் குஞ்சுகளா இருக்கு. இந்த அணில் குஞ்சுகள் நீங்க அணில்கிட்ட கூட பேசிடலாம். ஆனா எதிரில் இருக்கிறவன் அணிலை விட கேவலமா இருக்கான். அப்ப இது 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 எதற்காக இன்னொரு கட்சி அப்படின்னா, இந்த மண்ணில் எந்த புரட்சியும் நடந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதா உண்மை. எம்ஜிஆர் அவர்களுக்கு நடிப்பை தாண்டி காங்கிரஸ் கட்சியில இருந்திருக்காரு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்காரு. அதன் பிறகுதான் அவர் அதிமுக ஒரு கட்சியை தொடங்குறாரு. அதிமுக ஒரு கட்சி தொடங்கும் பொழுது அவர் 2 கட்சியில இருந்திருக்காரு. அந்த கட்சியினுடைய அனுபவம், மக்களை பற்றின புரிதல் அவருக்கு இருந்துச்சு. அவரை பின்பற்றி வந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரைத்துறையில் இருந்து வந்திருந்தால் கூட மக்களை பற்றிய புரிதல் அவருக்கு கொஞ்சமேனும் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்திருக்கிற தற்போதைக்கு இந்த மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியுமா? மக்கள் இந்த ரேஷன் கடையில ஒழுங்கா அரிசி போடுறாங்களா, பாமாயில எவ்வளவு தராங்க, அரிசி எத்தனை கிலோ அரிசி தராங்க, எத்தனை கிலோ சர்க்கரை தராங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபண்டமெண்டல் அவருக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்படி தெரியாத ஒரு ஆளை இந்த ஊடகங்கள் வந்து ஊதி 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 பெருசா பிம்பமாக்குது. ஏன் அப்படின்னா இங்க அதிமுகவையும் திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் தற்கொலை அப்படின்னு ஊடகங்கள் வந்து கட்டமைப்பதற்கு முயற்சி பண்ணுது. அதுக்கு மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி உதவுது அப்படிங்கறதா உண்மை. அதுதான் யதார்த்தம். அப்போ பாரதிய ஜனதா கட்சிங்கிற பேர் இல்லையா, அந்த பேரு தமிழக வெற்றி கழகமா மாறி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேர் இல்லையா, அந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற பேரு தமிழக வெற்றி கழகமாக மாறி இருக்கு. அப்ப இந்த மாறுதலை தாண்டி ஆட்சியில் மாற்றம் அப்படின்னு சொல்றதை தாண்டி கொள்கையில் நீங்கள் என்ன மாற்றம் வச்சிருக்கீங்க,
படித்த இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு நீங்கள் திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? முல்லை பெரியாறு பிரச்சனையுடைய அந்த உரிமையை, நதிநீர் சிக்கலை பேசுவதற்கு, அந்த நதிநீரை உரிமையை பெற்றுத் தருவதற்கு தமிழக வெற்றி கழகத்தில் என்ன நீங்கள் திட்டம் வச்சிருக்கீங்க? காவிரி உரிமையை மீட்பதற்கு உங்க கட்சி என்ன திட்டம் வச்சிருக்கு? கச்சத்தீவு பிரச்சனையை பேசுவதற்கு உங்க கட்சி என்ன திட்டம் வச்சிருக்கு? இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்க கட்சி என்ன திட்டம் வச்சிருக்கு? இங்க இருக்கக்கூடிய ஊழலை எதிர்ப்பதற்கு அல்லது ஊழல்வாதிகளை தண்டிப்பதற்கு உங்க கட்சி என்ன திட்டம் வச்சிருக்கு? ஏன்னா அவரே மிகப்பெரிய ஊழல்வாதி. அவரே ஒரு திரைப்படம் வந்து ஒரு 150 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய கள்ளச்சந்தையில விற்கக்கூடிய ஒரு களவாணிப்பைய, அந்த களவாணிப்பைய நாளைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்துட்டா தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடும் என்று தமிழ்நாட்டு மக்களை மூடர்களாக வைத்திருப்பதை தாண்டி ஒண்ணுமே இல்லை, ஒரு அறிவு இல்லை. ஏன்னா தமிழ் பெரும் திரைப்படத்துல கதாநாயகி கட்டி பிடித்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி எவனோ எழுதி கொடுத்த பஞ்ச் டைலாக பேசி தமிழ்நாட்டு மக்களை ஆள முடியும் என்றால் தமிழ்நாட்டு மக்களை இன்னமும் எத்தனை பேர் முட்டாள் நினைச்சுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ நாம அறிவாளின்னு காட்டணும்ல. நமக்கு நம்மளுடைய வரலாறு என்ன சாதாரண வரலாறா? நம்முடைய வரலாறு சாதாரண வரலாறா? வள்ளுவருக்கு யாரு தமிழ் கற்றுக் கொடுத்தா? இளங்கோவடிகளுக்கு யாரு தமிழ் கற்றுக் கொடுத்தா? ஔவையாருக்கு யாரு தமிழ் கற்றுக் கொடுத்தா? யார் கற்றுக் கொடுத்தா? தொல்காப்பியருக்கு யார் தமிழை கற்றுக் கொடுத்தா? அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் இலக்கியங்களையும் இலக்கணத்தையும் நாம பேசுறோம். 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே ஒரு நகரம் இருந்தது என்று கீழடி அகழ்வாய்வு சொல்லுது. 50,000க்கும் முந்தைய வரலாறு தமிழ் மொழிக்கு உண்டு என்று வரலாற்று ஆய்வறிஞர்கள் சொல்றாங்க. ஆனால் அந்த வரலாற்று ஆய்வறிஞர்கள் சொன்னதையும் மீறி நாங்களாம் தற்கூரியா இருக்கோம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய அவமானம். அவமானம் இல்ல, அவமானகரமான செயல் இல்லையா அது? இந்த செயலை மாற்றுவதற்காக தற்கொலையெல்லாம் நம்ம தாங்கி பிடிக்கலாமா? எப்படியாப்பட்ட இனத்திலிருந்து நம்ம பெருமை பொங்க நம்ம பேசுறோம். ராஜராஜ சோழன் கட்டிய அணை 1000 ஆண்டுகளை கடந்து நிக்குது. தஞ்சாவூரில் பெரிய கோயில் 1000 ஆண்டுகளை கடந்து நிக்குது. அப்படின்னா நம்மளுடைய அறிவு, கட்டளைக்கல அறிவு எவ்வளவு மதிநுட்பமானது அப்படிங்கிறத சொல்லணும்ல. நம்ம பறைசாற்றம் இல்ல, கங்கை கொண்டோம் கடாரம் கொண்டோம் அப்படின்னு நம்ம பெருமை பொங்க பேசுறோம்ல. அந்த பெருமையை சிறுமைப்படுத்தக்கூடிய வேலை. நீங்களாம் ஒரு மயிலுமே இல்லடாங்கிறதுதான் தற்கூரியுடைய வேலை. இந்த தற்கூரி அரசியலை களத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே ஏன் அடிக்கிறோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய அரசியல் அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், திமுக இவர்கள் களத்தில் சந்திக்கக்கூடிய எதிர் அரசியலை பேசக்கூடியவர்கள், எதிர் அரசியலை பேசக்கூடியவர்களை நாங்கள் களத்தில் சந்திக்கிறோம். ஆனால் பதவிகளை களத்துக்கே வர விடாமல் அடிக்கிறோம். அதுதான் எங்களுடைய இது. அவர் சொல்றாருல்ல, 2 கட்சிக்கு தான் போட்டி, 1 2. ஏன் வாயில சொல்ல மாட்டாரு? வாயில சுழுக்கா? அவருக்கு வாயில சுழுக்கா? அப்ப மக்களை, அந்த கட்சியினுடைய தொண்டர்களை எப்படி வச்சிருக்கீங்க? 41 பேர் ஒரே இடத்துல கூடி குடிக்க தண்ணி கூட கொடுக்காம கொன்றொழித்த கொலையாளி. அந்த கொலையாளனுக்கு தமிழ்நாட்டில் வந்து நாங்க நாளைக்கு அவருக்கு முதலமைச்சராக ஆக்கிடுவோம் அப்படின்னா, அப்ப இங்கே இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்கிற பார்வை மாறுபடுதா இல்லையா? மாறுபடுதா இல்லையா? உலகமே பார்த்து காரி துப்புது, தமிழ்நாட்டை காரி துப்புது. ஏண்டா ஒரு வெட்கக்கேடான ஒரு நடிகனை பாக்குறதுக்கு, ஒரு கூத்தாடி பேரை பாக்குறதுக்கு போயிட்டு 41 பேர் தண்ணி இல்லாம, சோறு இல்லாம, சுவாசிக்க மூச்சு காற்று இல்லாம செத்து போயிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி 41 பேர் பலியானதை உலகமே நம்ம தமிழ்நாட்டை பார்த்து காரி துப்புது. இந்த துப்பலில் இருந்து நாம் மீண்டு வர வேண்டும், மீண்டு வரணும். இந்த ஆட்சி முறைகளை மாற்றி அமைக்க வேண்டும். நாங்கள் வந்து ஒரு கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி என்று பேச வந்தவர்கள், அதை செயல்படுத்த வந்தவர்கள். அதனாலதான் எங்களுக்கு தைரியமா சொல்றோம்,
எங்களுக்கு குடிப்பழக்கம், எனக்கு குடிப்பழக்கம் இல்ல, அதனாலதான் சாராய கடையை உடைக்க முடியுது. அதனாலதான் தில்லா சொல்ற, நீ 30 நாள்ல அந்த சாராய கடையை மூடல பண்ணா உடைக்கிற முதன்மை ஆள் நானாதான் இருப்பேன்னு சொல்லிட்டு. எவங்கிட்டையும் கட்சி பேரை சொல்லி ஒரு கோல தேடி வாங்கி குடிச்சவன் கிடையாது. அதனாலதான் ஊழல்வாதியை பார்த்து இவன் ஊழல்வாதி என்று என்னால அடையாளம் காட்ட முடியுது, அடையாளம் காட்ட முடியுது. எவரிடமும் சமரசம் பேசியதில்லை, எவரிடமும் சமரசம் செய்ததில்லை. ஏன்னா நாங்க இப்படித்தான். எனக்கு பொழப்பு இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, அந்த வேலையிலிருந்து வரக்கூடிய வருமானம் இருக்கு. அந்த வருமானத்தை வைத்து வளமான வாழ்கிற வாழ்க்கை இல்ல, வறுமை இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியுது. ஆனால் இவர்கள் எல்லாம் இந்த கட்சியை வைத்து, இந்த கொள்கையை வைத்து எப்படியேனும் 2 மாடியில வீடு கட்டிடணும், எப்படியேனும் ஆடி கார் வாங்கிடணும், எப்படியேனும் ஃபார்ச்சுனர் கார்ல போயிடணும், எப்படியேனும் என்னது கிறிஸ்டாவா, கிறிஸ்டங்கிற ஒரு கார் இருக்கா, அந்த கார்ல போயிடணுங்கிற கனவை காண்பவர்கள். எங்களுக்கு இலக்கு என்ன? மக்களுடைய வாழ்க்கை தான் எங்களுடைய இலக்கு. எங்களுக்கு இலக்கு என்ன? அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதை தவிர எங்களுக்கு எந்த இலக்கும் இல்லை. எங்களுக்கு இல்ல. தமிழ்நாட்டில் கல்வி கற்காத இளைஞர்கள் இல்லை. கல்வி கற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நிலையை உருவாக்குவதுதான் எங்களுடைய இலக்கு. பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளானவர்களை தண்டிப்பதல்ல, அது நடக்காமல் பார்த்துக் கொள்வது, அதுதான் முதன்மையானது. ஒரு பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு பெண்ணை எப்படி அணுக வேண்டும் என்கிற அந்த கல்வி முறையை மாற்றுவது, இதுதான் நாங்கள் செய்யக்கூடிய முதன்மையான வேலை. இந்த வேலையை செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. இந்த அதிகாரத்தை நாம் எப்படி பெற வேண்டும் என்றால், மக்களுடைய அதிகாரத்தை நாங்கள் முறைப்படுத்த வேண்டும். அதற்காக முறைப்படுத்த வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் தேவை. இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் செய்துவிட முடியாது என்பதை என்னாச்சு என்னாச்சு சரி சரி விடுங்க 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 வாங்க 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 வாங்க. இப்ப கூட ஒருத்தர் பேசி போனாரு, ஒளி வாங்கில சத்தம் அதிகமா இருக்கு, எங்களால போன்ல பேச முடியல. ஏன்டா பரதேசி, நாளே களவாண்டு போயிட்டு இருக்கான், உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கு, உனக்கு 5 நிமிஷம் போன்ல பேசணும்னு ஒரு களவாணி பேசி போறான். அவெல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியல. அது வேற கதை. இங்க தமிழ்நாட்டுல மக்கள் பாதுகாப்பா இருக்க முடியுதா? ஒரு பெண் பிள்ளைய பெத்தவனுக்கு தான் அந்த வழி தெரியும். ஒரு பெண் பிள்ளை ஒரு ஏன் அவன் அந்த நேரத்தில் அங்க போனா கேள்வி கேட்கறான்ல, எதுக்காக அந்த நேரத்தில் அவங்க போகணும்? ஏண்டா அப்படி கேள்வி கேட்கக்கூடிய நாய்க்கு நம்ம என்ன பதில் சொல்ல வேண்டியது அப்படின்னா, ஓ வீட்டுல ஆத்தாலோ அப்பனோ ஆத்தாலோ அக்காவோ தங்கச்சியோ அந்த இடத்துல இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப, என்ன செஞ்சிருப்ப அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன செஞ்சிருப்ப? நிர்பயாவுக்காக எழுதணும், நிர்பயாவுக்காக எழுதணும் இல்லையா? அரியலூர் நந்தினிக்காக எழுதணும். இன்னைக்கு நேற்றைக்கு பேர் தெரியாத முகம் தெரியாத கோவையில வருது, எனக்கு மகள் அவ, அந்த மகளுக்காக எழுதுறோம். அப்போ பெண்களை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டம் இல்ல, ஒரு காவல்துறை இல்ல அப்படின்னா அது நாடே கிடையாது, அது நாடே இல்லை. அந்த நாட்டில் மக்கள் நலமோடு வாழவே தகுதியற்ற நாடாக மாறுது அப்படிங்கிறத உதாரணம், அதுதான பொருள். அப்போ நீங்க விடியல் பயணம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? விடியல் பெண்களுக்கு விடியல் பயணம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? பெண்களுக்கு நாங்கள் இதை கொடுக்கிறோம், பெண்களுக்கு நாங்கள் அதை கொடுக்கிறோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்ற கட்சியினுடைய முகத்தில் காரி உமிழுங்கள், பெண்கள் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு உமிழ். சமூகத்துல சமூக பிரச்சனையை விட குடும்ப வன்முறை அதிகமாயிருச்சு. குடும்ப வன்முறை, அக்கா தங்கச்சி அடிக்கிறது, அப்பா மகளை வெட்டுறது,
அண்ணன் வந்து தங்கச்சியை வெட்டுறது, இந்த குடும்ப வன்முறை அதிகமாயிருச்சு 5 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள்ல. என்ன காரணம் அப்படின்னா சாராய கடை தான் முதன்மையான காரணம். இந்த சாராய கடைய அரசே நடத்துது. அதான் அதை விட கொடுமை, அரசே நடத்துது. இந்த சாராய கடையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு மையம் ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கீங்களா? அவர்களுக்கு மனநலத்தை பேணி காப்பதற்காக மனநல மருத்துவமனை ஏதாவது வச்சிருக்கீங்களா? அப்படின்னா இல்ல. ஆண்டுக்கு 60,000 கோடி 50,000 கோடியை கொட்டி கொடுக்கக்கூடிய குடிமகனுடைய உயிரை பாதுகாக்க, ஏன்னா அவன் குடிக்கணும்ல, அவன் குடிச்சாதான் உனக்கு வருமானம், அவன் அவனுடைய உயிரை கூட உனக்கு காக்கிறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னா நீ எதுக்கு சாராய கடை திறந்து வச்சிருக்க? எதுக்கு திறந்து வச்சிருக்க? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா 10 லட்சம். அரசு சாராய கடையில சரக்கு வாங்கி ஆண்டுக்கு 1 லட்சம் பேர் சாகுறாங்கன்னு நான் சொல்லல, மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் போன ஆட்சியில சொன்னது. இளம் விதவைகள் வந்து அதிகமாயிட்டாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொன்னது. இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் கொடுத்த வாக்குமூலம். நான் சொல்லல, தமிழதாசன் சொன்ன நீ வழக்கு போடுவ. அக்கா கனிமொழி சொன்னது. அக்கா கனிமொழி சொன்னது 5 ஆண்டுக்கு முன்னாடி. அப்ப இப்ப மாறிடுச்சா? இப்ப இளம் விதவைகள் யாரும் இல்லையா? அரசு சாராயம் குடிச்சு யாரும் சாகலையா? சாலை விபத்துகளில் தமிழ்நாடு முதன்மையான இடத்துல இருக்கு, முதன்மையான இடத்துல இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அரசு சாராய கடை. அந்த அரசு சாராய கடையை மூடாத வரை, பூரண மதுவிலக்கை கொண்டு வராத வரை தமிழ்நாடு உருப்படாது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் உருப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த 5 ஆண்டுகள்ல 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு போன மாணவனுடைய டேட்டா என்ன? அந்த மாணவர்கள் உயர்கல்வியை படித்து வேலை வாய்ப்புக்கு சென்ற இளைஞர்களுடைய டேட்டா என்ன அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புள்ளி விவர கணக்கு மிக தெளிவா தெரிஞ்சிடும். அப்போ இந்த இடைப்பட்ட இளைஞர்கள்லாம் என்ன ஆனா அப்படின்னா குடிச்சு செத்து போயிருப்பான், இல்லைன்னா குடிச்சு முடக்குவாதமோ பக்கவாதமோ வந்து செத்து போயிருப்பான். குடும்ப தலைவர்களை இழந்த எத்தனை குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம்? அந்த குடும்ப தலைவர்களை இழந்து தாலி எடுத்த பெண்களை நாம எத்தனை பேரை பார்க்கிறோம்? வீதிக்கு ஒரு ஆளாவது, ஊருக்கு 10 பேராவது இருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த குடியெடுத்த அரசு. இந்த குடியெடுத்த அரசு இனியும் தொடர வேண்டுமா, இல்லது இதோடு இந்த அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா என்பதை அன்பார்ந்த பொதுமக்களாகி நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நீங்களே முடிவு செய்திருக்கீங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு எங்கள்கிட்ட வார்த்தை இல்ல, இதுக்கு மேல கத்துறதுக்கு எனக்கு தொண்டையில சக்தியும் இல்ல. சரிங்களா? எனக்கு தொண்டையில தைராய்டு இருக்கு, ஆனாலும் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் என்னால பேச முடியுது அப்படின்னா என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி, என்னுடைய அம்மா படுகிற பாடுல அந்த பாட பார்க்கும்போது என்னுடைய தொண்டை வலி எனக்கு பெரிதா படல. இதுதான் உண்மை. அரசு பேருந்துல நீங்க என் அக்கா தங்கச்சி ஏறதுக்கு முன்னாடி சாராயம் குடிச்ச ஒரு ஆள் ஏறினானா ஒட்டுமொத்த பேரும் கீழே வந்துடும். அந்த சாராயத்தை குடிச்சிட்டு அவன் பேசுற வார்த்தை, அவன் சாராயத்தை குடிச்சிட்டு கடையில தின்னது வாங்கி எடுத்து அந்த பேருந்திலேயே பயணம் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்தை, ஒரு செயலை செய்யக்கூடிய வேலைதான் நடக்குது. அப்ப இதையெல்லாம் மாற்றியாக வேண்டிய தேவை இந்த தேர்தல் களம் தான். இந்த தேர்தல் களத்தை விட்டீங்க அப்படின்னா களவாணி பயிலும் காவாணி பயிலும் தான் நம்ம ஆழ்வான், நம்மை ஆழ்வான். அப்போ பேய்க்கும் பிசாசுக்கும் என்ன வேறுபாடு? திமுக பேய் அப்படின்னா அதிமுக பிசாசு. அப்ப பேய்க்கு மேல பிசாசா அப்படின்னா இல்ல, ரெண்டுமே ஒன்றுதான். இவர்களை வீழ்த்திதான் புதிய அரசு அமைக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி அறைகோவல் விடுக்கிறோம். எங்களுடைய சின்னம் விவசாயி தான். ஊர் உலகத்துக்கே சோறு போடுற விவசாயி தான் எங்களுடைய சின்னம். வேற எந்த சின்னமும் இல்ல. எங்களுக்கு தேர்தலுக்கு சின்னத்தை மாத்துவான். தேர்தலுக்கு தேர்தல் டிவியில காட்டும் போது மற்றவன் தான் போடுவான், நாம ஒரு சின்ன போட மாட்டான். ஏன்னா அவ்வளவு பயம். ஏன் அப்படின்னா நாங்க நேஷனலிஸ்ட், நாங்க டெரரிஸ்ட். ஏன்? எவனுமே பிடிக்காத எங்களுடைய முன்னோர்கள் பிடித்த புலிக்கொடியை, எங்கள் இடத்தில் பிடித்த எங்களுடைய தலைவர் பிடித்த கொடியை நாங்கள் பிடிச்சிருக்கோம்.
அதனால எவங்கிட்டையும் நாங்க சமரசமாகவோ அல்லது சமரசம் பேசவோ வாய்ப்பே இளையராஜாங்கிற எங்க அண்ணன் சொல்ற மாதிரிதான் வாய்ப்பு இளையராஜா தான். இதை நீங்கள் கவனத்தில் வைத்து வரக்கூடிய தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் உங்கள் ஊரை தேடி, உங்கள் இல்லத்தை தேடி, உங்களை தேடி வருவார். உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அவரை நீங்கள் வெற்றி பெற செய்தால் இந்த கோரிக்கைகள் எல்லாம், நான் வச்ச கோரிக்கைகள் எல்லாம் எதிர்கட்சி பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்காது, வாய்ப்பே கொடுக்க மாட்டோம். இது இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு, எதிர்கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு வாய்ப்பை வழங்காத ஒரு ஆட்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி முறை இருக்கும். அப்படியான ஒரு ஆட்சி முறையை உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சி முறையை நாம் தமிழர் கட்சி வழங்கும் என்பதை உறுதியளித்து நாங்க இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எத்தனை துயரங்களை நீங்கள் எதிர்கொண்டிருந்தாலும் வரக்கூடிய எதிர்காலத்தை நீங்கள் மனதில் வைத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறீர்கள். படித்த இளைஞர்களுக்கு, படித்த பெண்களுக்கு அந்தந்த நிலத்தில் அந்த ஊரை சார்ந்த சுய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்பதை மனதில் நிறுத்தி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் யாராக கூட இருக்கலாம், அவர் நெட்டையா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் உண்மையாக இருப்பார், உறுதியாக இருப்பார், எப்பொழுதும் பின்வாங்காத வேட்பாளராக இருப்பார். அந்த வேட்பாளருக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.